எதுவும் சொல்லலையா? ட்ரை டு கேட்னு ஒன்று சொல்லுங்க, போய் பாத்தீங்களா? ட்ரை டு கேட் எந்த குரோமோசோம்ல என்ன நடக்குது, என்ன ஆபரேஷன் நடக்குது? ட்ரை டு கேட்ன்றது வந்து எந்த குரோமோசோம்ல என்ன ஆபரேஷன்ஸ் நடந்திருக்கு ஹியூமன்ஸ்ல? பார்க்கல. ஆன்லைன்ல சொல்லுமா? 5th ட்ரை டு கேட்ன்றது எந்த குரோமோசோம்ல என்ன சேஞ்சஸ் நடக்குதுமா? அது நானே சொல்லிட்டு 5th. ஓகே, 5th என்ன ஆபரேஷன் நடக்குது? குரோமோசோம் நம்பர் 5ல என்ன சேஞ்சஸ் நடக்குது? பாருங்க, பார்த்து வந்து திரும்ப அடுத்த கிளாஸ் சொல்லுங்க. குரோமோசோமல் நியூமரிக்கல் ஆபரேஷன்ஸ் இன்னும் இன்ட்ரோடக்ஷன் இதுல இருந்து பார்க்கணும்ல. நியூமரிக்கல் ஆபரேஷன்ஸ் எப்படி பிரிக்கலாம்? யூப்ளாய்டி அண்ட் அன்யூப்ளாய்டி, யூப்ளாய்டி அண்ட் அன்யூப்ளாய்டி. யூப்ளாய்டினா என்ன, அன்யூப்ளாய்டினா என்ன? யூப்ளாய்டின்றது சேஞ்சஸ் இன் தி பேசிக் செட், சேஞ்சஸ் இன் தி பேசிக் செட். அப்படின்னா என்ன? பேசிக் செட்னா என்ன? அது எப்படி டினோட் பண்ணுவோம்? பேசிக் செட்ன்றத எக்ஸ் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். எக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வீட்ல வந்துட்டு 2n equal to 6x equal to 42 அப்படின்னு சொல்லுவோம். 6xன்றது என்னது டினோட் பண்ணுது? எக்ஸாப்ளைடு வீட் அப்படின்றது டினோட் பண்ணுது. எக்ஸாப்ளைடு வீட் அப்படின்றது டினோட் பண்ணுது. இதுல அப்போ அந்த சேஞ்சஸ் நடக்கணும். எப்படி சேஞ்சஸ் நடக்கலாம்? அந்த பேசிக் செட்ல சேஞ்சஸ் இந்த பேசிக் செட் சொல்றோம்ல, இந்த 42ல யூப்ளாய்டு சேஞ்சஸ் நடக்கணும் அப்படின்னா எப்படி நடக்கலாம்? 42ஓட ஒரு +7 ஒரு செட் புது செட் ஆட் ஆகலாம். இல்ல 42ல இருந்து ஒரு என்டையர் செட் டெலீட் ஆகலாம். 42 -7. 42ஓட 7 சேர்ந்தா என்ன ஆகுது? 49. அதுக்கு என்ன ப்ளாய்டு? ஆப்டானா 8. ஓகே, அதுல இருந்து 7 குறைஞ்சதுன்னா என்ன ப்ளாய்டு? பென்டா. அந்த மாதிரி ஒரு ப்ளாய்டு இல்ல. பட் ஆனா சொல்லணும் அப்படின்னா வீட்ல அந்த மாதிரி ப்ளாய்டு இல்ல. வீட்ல வந்துட்டு டெட்ராப்ளாய்டு இருக்கு, ஹெக்ஸாப்ளாய்டு இருக்கு, டிப்ளாய்டு இருக்கு. பட் சொல்லணும் அப்படின்னா அதுல இருந்து 7 குறைச்சோம் அப்படின்னா பென்டாப்ளாய்டு அப்படின்னு சொல்லலாம். பென்டாப்ளாய்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பேசிக் செட்ல ஆகக்கூடிய சேஞ்சஸ் பேர் என்ன? யூப்ளாய்டு. இதுவே அன்யூப்ளாய்டுனா என்ன? இந்த 42ஓட 1 ஆர் மோர் குரோமோசோம்ஸ், அந்த பேசிக் செட்டோட நம்பர் இல்லாம 1 ஆர் மோர் குரோமோசோம்ஸ் வந்து ஆட் ஆகலாம் இல்ல டெலீட் ஆகலாம். புரியுதுங்களா? யூப்ளாய்டுக்கும் அன்யூப்ளாய்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றது, இந்த 42ல 1 ஆர் மோர் குரோமோசோம்ஸ் மே பி ஆடட் ஆர் தே மே பி லாஸ்ட். சோ அப்ப இதுல இருந்து ஆட் பண்ணனும், என்ன ஆட் பண்ணலாம்? 42ஓட +1 போகலாம், 42ஓட +1 போகலாம், இல்ல 42ஓட +2 ரெண்டு ஆட் பண்ணலாம். புரியுதுங்களா? குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? 42ல இருந்து 1 குறைக்கலாம். 42 -1 இல்ல 42 -2 இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கலாமா? 1 ஆட் பண்ணலாம், 2 ஆட் பண்ணலாம், இல்ல 1 குறைக்கலாம், இல்ல 2 குறைக்கலாம். 1 குறைச்சா 1 ஆட் பண்ண என்ன மீனிங்? அது பேர் என்ன? +1 +2 -1 -2 இது எல்லாத்துக்குமே ஒரு நேம் இருக்கு. ஆட் ஆச்சு, குரோமோசோம் வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? ஹைப்பர்ப்ளாய்டி. ஹைப்பர் அப்படின்னா ஆட் ஆகுதுன்னு அர்த்தம். ஹைப்பர் அப்படின்னா ஆட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஹைப்பர் டென்ஷன் வேற என்ன சொல்லுவீங்க? ஹைப்பர்னா ஆட் ஆகுதுன்னு அர்த்தம். ஹைப்போ அப்படின்னா என்ன மீனிங்? ஹைப்போனா குறையுதுன்னு அர்த்தம். ஹைப்போனா குறையுதுன்னு அர்த்தம். சரி, 1 or 2 குரோமோசோம்ஸ் ஆட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? ஹைப்பர்ப்ளாய்டி. ஹைப்போனா 1 or few குரோமோசோம்ஸ் வந்து குறையலாம், அது குறையறதுக்கு பேர் ஹைப்போப்ளாய்டி. ஒரு குரோமோசோம் குறைஞ்சதுன்னா அதுக்கு பேர் என்ன? இந்த 42ல இருந்து ஒரே ஒரு குரோமோசோம் மட்டும், அதாவது இந்த கேஸ் 42ல இருந்து ஒரே ஒரு குரோமோசோம் மட்டும் குறையுது, அதுக்கு பேர் என்ன? மோனோசோமி. அது சிம்பிளா டினோட் பண்ணா 2n - 1 அப்படின்னு டினோட் பண்ணலாம். 2n - 1. 42ல இருந்து ரெண்டு குரோமோசோம் குறையுது. 42ல இருந்து 2 குறைஞ்சா என்ன ஆகும்? 40 ஆகும். வீட்ல வந்து 2n = 40 அப்படின்னு சொன்னோம்னா எந்த கண்டிஷனுக்கு பேர் என்ன? நல்லிசோமி. 2n - 2 நல்லிசோமி. இதோட 1 ஆட் பண்ணா 42 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன?
ட்ரைசோமி. ட்ரைசோமி. ரெண்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா டெட்ராசோமி. அது 42 ரெண்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது? 44. அந்த 44 வந்து டெட்ராசோமி அப்படின்னு சொல்லி சொல்றோம். புரியுதுங்களா? இதே மாதிரி யூப்ளாய்டில் என்ன சேஞ்சஸ் இருக்கு? எக்ஸ்ன்றது வந்து மோனோப்ளாய்டு அப்படின்னு சொன்னாங்க. போன கிளாஸே சொன்னேன். எக்ஸ்ன்றது வந்து என்ன? மோனோப்ளாய்டு செட், பேசிக் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிப்ளாய்டுன்றது காமனா இருக்கக்கூடிய கண்டிஷன். காமனா இருக்கக்கூடிய கண்டிஷன் வந்துட்டு மோஸ்ட் காமன் அக்கரன்ஸ் வந்து டிப்ளாய்டு தான். ஒரு ஆர்கானிசம் வந்து காமனா எந்த ஸ்டேஜ்ல இருக்கும் அப்படின்னா டிப்ளாய்டுல தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த கண்டிஷன்ஸ்ல. புரியுதுங்களா? எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு, பட் மோஸ்ட் காமனா இருக்கக்கூடியது வந்து டிப்ளாய்டு. டிப்ளாய்டு எப்படி டெனோட் பண்ணுவோம்? 2x. ரெண்டு பேசிக் செட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு டிப்ளாய்டு. மூணு இருந்துச்சுன்னா, மூணு இல்லைன்னா அதுக்கு மேல போனுச்சுன்னா அந்த கண்டிஷன் பேர் பாலிப்ளாய்டு சொல்லுவோம். மோர் தென் 3 ஆர் மோர் தென் ஆர் ஈக்குவல் டு 3 அந்த கண்டிஷன் பேர் என்ன? பாலிப்ளாய்டு. மோர் தென் ஆர் ஈக்குவல் டு 3 பேசிக் செட்ஸ் அது பேர் பாலிப்ளாய்டு அப்படின்னு சொல்றோம். பாலிப்ளாய்டு எதுல இருந்து ஆரம்பிக்குது? 3ல இருந்து ஆரம்பிக்குது. அது 3 இருக்கிறதுக்கு பேர் என்ன? கண்டிஷனுக்கு பேர் என்ன? 3 செட்ஸ் இருந்துச்சுன்னா என்ன? ட்ரிப்ளாய்டு. ட்ரிப்ளாய்டு. 4 இருந்துச்சுன்னா ட்ரிப்ளாய்டு. 4 இருந்துச்சுன்னா டெட்ராப்ளாய்டு. 5 இருந்துச்சுன்னா பென்டாப்ளாய்டு. 6 இருந்துச்சுன்னா ஹெக்ஸாப்ளாய்டு. 6 இருந்துச்சுன்னா ஹெக்ஸாப்ளாய்டு அப்படின்னு சொல்றோம். இதுதான் வந்து இந்த அவுட்லைன், இந்த சாப்டர், இந்த டாபிக்கான அவுட்லைன். ஓகே. குரோமோசோம்ஸ் வந்து கேமெட்ஸ்ல இருக்காது. கேமெட்ஸ்ல இருக்கிறது எப்படி டெனோட் பண்ணுவோம்? கேமெட்ஸ்ல இருக்கக்கூடிய குரோமோசோம் நம்பர் எப்படி டெனோட் பண்ணுவோம்? இதுல இருக்கிறது எப்படி டெனோட் பண்ணுவோம்? கேமெட்ஸ் அண்ட் சொமேட்டிக் செல் ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் தெரியல. கேமெட்ஸ்னா என்ன? சொமேட்டிக் செல்னா என்ன? கேமெட்ஸ்ன்றது என்ன? ரீப்ரொடக்ஷன் அப்போ ஃபார்ம் ஆகுறது வந்து கேமெட்ஸ் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட்ல வந்துட்டு போலன் வந்து கேமெட்ஸ் சொல்லலாம். போலன். இல்ல வந்து ஃபீமேல் பேரண்ட்ல வந்துட்டு எதை வந்து கேமெட்ஸ் சொல்லலாம்? எக்ஸல். ஓவரிக்குள்ளார இருக்கக்கூடிய எக்ஸல் வந்து கேமெட்ஸ் சொல்லலாம். ஹியூமன்ஸ்ல வந்து சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? ஹியூமன்ஸ்லயும் வந்து எக்ஸல் இல்ல ஸ்பெர்ம் செல்ல வந்துட்டு கேமெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சொமேட்டிக் செல் என்ன சொல்லுவோம்? அதர் தென் ரீப்ரொடக்டிவ் செல். அதர் தென் ரீப்ரொடக்டிவ் செல் எல்லாமே வந்துட்டு சொமேட்டிக் செல், வெஜிடேட்டிவ் செல் எல்லாம் சொல்லலாம். புரியுதுங்களா? இது எப்படி டெனோட் பண்ணுவோம்? கேமெட்டிக் செல்ல n டெனோட் பண்ணுவோம். n சொல்லுவோம். இது வந்து 2n அப்படின்னு டெனோட் பண்ணுவோம். இது n, இது வந்து 2n அப்படின்னு டெனோட் பண்ணுவோம். புரியுதுங்களா? அந்த டிப்ளாய்ட் ஸ்டேட் இருக்குல்ல 2n, இந்த 2n ஸ்டேட் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் வந்து ஸ்டாண்டர்டா ஒரு நம்பர் இருக்கும். ஸ்டாண்டர்ட் நம்பர்னு ஒன்னு இருக்கும். எல்லா ஆர்கானிசமுக்கும் ஸ்டாண்டர்ட் நம்பர்னு ஒன்னு இருக்கும். அது 2n ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும். ஒரு 4 காப்பு சொல்லுவோம். 2n. ஹியூமன்ஸ்ல 2n ஈக்குவல் டு என்ன? ஹியூமன்ஸ்ல 46. ரைட்ல 2n ஈக்குவல் டு என்ன? 48. யார் இது? 2n ஈக்குவல் டு 24. பல்சஸ்ல ஏதாவது சொல்லுங்க. பல்சஸ்ல முங்பீன்ல 2n ஈக்குவல் டு என்ன? முங்பீன் 2n ஈக்குவல் டு 22. சோய்பீன்ல 2n ஈக்குவல் டு 40. இந்த இதுல இருந்து இந்த ஸ்டாண்டர்ட் குரோமோசோம் நம்பர் இருந்து டிவியேட் ஆகுது இல்ல, அந்த டிவியேட் ஆகுற கண்டிஷனுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? இந்த ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ல டிவியேட் ஆகுது, அதுக்கு பேர் வந்து ஹெட்ரோப்ளாய்டி அப்படின்னு சொல்றாங்க. ஹெட்ரோப்ளாய்டி. 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 அந்த இண்டிவிஜுவலுக்கு பேரு ஹெட்ரோப்ளாய்ட்ஸ். டிவைட் ஆகிற கண்டிஷனுக்கு பேர் ஹெட்ரோப்ளாய்டி. அந்த இண்டிவிஜுவலுக்கு பேரு ஹெட்ரோப்ளாய்ட்ஸ். A deviation from the diploid state. A deviation from the diploid state represent a numerical chromosomal aberration. அதுக்கு பேர் வந்துட்டு ஹெட்ரோப்ளாய்டி அப்படின்னு சொல்றாங்க. அந்த இண்டிவிஜுவல் ஆர்கானிசம்க்கு பேரு ஹெட்ரோப்ளாய்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஹெட்ரோப்ளாய்டி வந்து ஹெட்ரோப்ளாய்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த வேரியேஷன் தான் சொன்ன வேரியேஷன் தான் அதுல இருக்கு. சொல்லுங்க நம்ம அடுத்தது. திடீர்னு ஸ்ட்ரென்த் அதிகமாக திடீர்னு ஸ்ட்ரென்த் ப்ரெடிக்டே பண்ண முடியல. ஆன்லைன்லயும் சரி ஆஃப்லைன்லயும் சரி.
சொல்லுங்க அடுத்தது. டெட்ராப்ளாய்டி, டெட்ராப்ளாய்ட்ஸ், ஹைப்பர்ப்ளாய்டி, ஹைப்போப்ளாய்டி. டிஃபரன்ஸ் தெரியுதா? ஹைப்பர்னா என்ன மீனிங்? அடிஷன் ஆஃப் அடிஷன் ஆகுறது. ஹைப்போனா ரிடக்ஷன். ரிடக்ஷன்ல லாஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ், ஒன் ஆர் ஃபியூ குரோமோசோம்ஸ். யூப்ளாய்டில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து யூப்ளாய்டில இருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த இது இருக்குல்ல, இந்த எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த டாபிக் முடிஞ்சதுமா. இது எல்லாத்தையும் இண்டிவிஜுவலா என்னன்றதை பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த டாபிக் முடிஞ்சது. ஸோ இந்த இதில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்குறோம்? யூப்ளாய்டி. இந்த போர்ஷன் இருக்குல்ல, இதை பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இன்னைக்கு பார்ப்போம். செகண்ட் அந்த இருக்குல்ல, அதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். யூப்ளாய்டி ஃபர்ஸ்ட் பார்க்கறது. யூப்ளாய்டினா என்ன சொல்லுங்க, பேர் என்ன? யூப்ளாய்டினா என்ன மீனிங்? உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ல போட்டு சொல்லுங்க. சேஞ்சஸ் ஃப்ரம் தி பேசிக் செட். ஓகே. என்டையர் செட் அப்படின்னு சொல்றாங்க. என்டையர் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ். சேஞ்சஸ் இன்வால்வ்ஸ் தி என்டையர் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. வேற இதுல சொல்லாத என்ன இருக்கு? யூப்ளாய்ட்ஸ் ஹவ், இதுக்கு என்ன மீனிங்? ஐடென்டிக்கலாவும் இருக்கலாம், டிஃபரெண்டாவும் இருக்கலாம் அப்படின்றாங்க. Euploids have one or more complete genomes which may be identical or distinct from each other அப்படின்னு சொல்றாங்க. சொல்லு மணியண்டா, செகண்ட் பாயிண்ட் என்ன மீனிங்? Euploids have one or more genomes, one or more complete genomes which may be identical with or distinct from each other. Say for example, ஒரு குரோமோசோமோட இதை வந்துட்டு பேசிக் செட் வந்து எக்ஸ் டினோட் பண்றோம். இதோட என்ன யூப்ளாய்ட் என்னன்னு பார்த்தோம்? சேஞ்சஸ் இன் தி பேசிக் செட். அந்த கம்ப்ளீட் செட்டே சேஞ்ச் ஆகிறது. இந்த கம்ப்ளீட் செட்டை வந்து எத்தனை தடவை சேஞ்ச் ஆகலாம்? இன்னொன்னு ஆட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? டிப்ளாய்டுன்னு சொல்றோம். இதுவே இன்னொன்னு ஆட் ஆச்சுன்னா ட்ரிப்ளாய்டுன்னு சொல்றோம். இதுவே இன்னொன்னு ஆட் ஆச்சுன்னா டெட்ராப்ளாய்டுன்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி என்ன, ஒரே எக்ஸ், அதாவது வந்து ஒரே ஸ்பீசிஸோட அந்த பேசிக் செட்டே வந்துட்டு ரிப்பீட் ஆயிருக்கு. ஒரு ஸ்பீசிஸோட பேசிக் செட் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. இந்த மாதிரி கண்டிஷன் எங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சொல்லுவீங்களா? ஒரு பேசிக் செட் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு, எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்ன்ட்டு. அது அடுத்ததுல வரும், அடுத்த கேஸ்ல வரும். வாட்டர் மெலன்ல இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும். வாட்டர் மெலன்ல இந்த மாதிரி 3 டைம் ரிப்பீட் ஆயிருக்கும். அந்த சேம் செட்டே வந்துட்டு 3 டைம் ரிப்பீட் ஆயிருக்கும் வாட்டர் மெலன்ல. புரியுதுங்களா? வாட்டர் மெலன்ல அந்த சேம் செட்டே வந்து 3 டைம் ரிப்பீட் ஆயிருக்கும். இந்த மாதிரி 4 செட் ரிப்பீட் ஆனதுக்கு இப்போ ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவீங்களா? 4 செட் ரிப்பீட் ஆனதுக்கு, சேம் செட் அப்படியே 4 டைம் ரிப்பீட் ஆனது. டெட்ராப்ளாய்டுக்கு என்ன எக்ஸாம்பிள் கேக்குறமா? ஆட்டோ டெட்ராப்ளாய்டு. பாப்போம் என்னன்ட்டு, என்னென்ன இருக்குன்னு பாப்போம். நிறைய இருக்கு, நிறைய கிராப் இருக்கு. மெயினா வந்துட்டு ரை, இப்போதைக்கு ரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரை கிராஸ். இந்த இதுல என்ன ஆகுது? அந்த சேம் செட் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு, எதுவும் மாறல, கண்டென்ட் எதுவும் மாறல. சேம் செட் அப்படியே 3 டைம் 4 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. இதுவே இன்னொரு கேஸ் வீட் எடுத்துப்போம். வீட்ல என்ன? 2n ஈக்குவல் டு 6x ஈக்குவல் டு 42. புரியுதுங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க, இதோட டயக்ராம் நான் காட்டுறேன். நோட் பண்ணிட்டீங்களா? இந்த இது 2n ஈக்குவல் டு 6x ஈக்குவல் டு 42. இந்த இது ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு ஐடென்டிக்கலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தோம். செகண்ட் கேஸ் டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் ஈச் அதர் இருக்குல்ல, இதுக்கு பார்ப்போம் என்ன கேஸ்ன்றது. The genome may be distinct from each other. இந்த செகண்ட் கேஸ்க்கு எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுவீங்களா? டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் ஈச் அதர், அந்த ஜீனோம்ஸ் வந்து டிஃபரெண்டா கூட இருக்கலாம் அப்படின்றாங்க. ட்ரிட்டிக்கல் சொல்லலாம்,
அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு நிமிஷம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வீட் கிராப் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுல ஏன்ற ஜீனோம் இது வந்து 2n ஈக்குவல் டு 42 வீட்டோட குரோமோசோம்ஸ். ஏன்றது வந்து ஒரு பர்டிகுலர் பேரண்ட்ல இருந்து வந்துச்சு. ஏன்றது யார்கிட்ட இருந்து வந்துச்சு, ஒரு பர்டிகுலர் பேரண்ட் இருந்து வந்துச்சு. ஜீனோம் பின்றது வந்து ஒரு வேற ஒரு பேரண்ட் இருந்து வந்துச்சு. ஜீனோம் டின்றது வந்து வேற ஒரு பேரண்ட் இருந்து வந்துச்சு. சோ இதை வந்து நாங்க எக்ஸ் எக்ஸ் எல்லாத்தையும் டினோட் பண்ணல, அங்க எல்லாத்தையுமே வந்து எக்ஸ் எக்ஸ் அப்படின்னு டினோட் பண்ணோம். சோ இங்க வந்துட்டு இதுக்கு பேர் என்ன, வேற வேற பேரண்ட் வந்திருக்கு. வேற வேற பேரண்ட் இருந்து வேற வேற ஜீனோம் வந்திருக்கு. பேரண்ட் ஏ இருந்து என்ன வந்திருக்கு, ஏ ஜீனோம். இது எல்லாமே வந்து பேரண்ட் ஏ இருந்து வந்த செட், பேரண்ட் ஏ இருந்து வந்த செட். இது வந்து பேரண்ட் பி கிட்ட இருந்து வந்த செட், இது வந்து பேரண்ட் டி கிட்ட இருந்து வந்த செட். புரியுதுங்களா? இந்த மாதிரி வேற வேற மாதிரி இருக்குல்ல, டிஃப்ரெண்டா வந்துருக்குல்ல, டிஃப்ரெண்ட் பேரண்ட்ஸ்ல இருந்து வந்த ஜீனோம் இருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன, அது பேர் அல்லோ பாலிப்ளைடி அப்படின்னு சொல்லலாம். அல்லோ பாலிப்ளைடின்னு சொல்லலாம். அதை பத்தி பார்ப்போம். அல்லோன்ற டேர்ம் யூஸ் பண்ணணும் அதுல. புரிஞ்சுதுங்களா? அந்த செகண்ட் பாயிண்ட்க்கு என்ன மீனிங்? செகண்ட் பாயிண்ட்க்கு euploids have one or more complete genomes which may be identical or different from each other. Identical or distinct from each other. Third வந்து the somatic chromosome number is the exact multiple அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இதை தான் இங்க வேர்டா கொடுத்துருக்காங்க. somatic chromosome நம்பர் வந்து எப்படி இது பண்ணுவோம், டினோட் பண்ணுவோம். somatic chromosome நம்பரை 2n அப்படின்னு டினோட் பண்ணுவோம். எக்ஸாக்ட் மல்டிபிள் ஆஃப் பேசிக் செட் பேர் என்ன, எக்ஸாக்ட் மல்டிபிள் ஆஃப் பேசிக் செட் 6 into x போடுறோம்ல, 6 into x. ஸோ அதுக்கு பேர் என்ன, எக்ஸாக்ட் மல்டிபிள் ஆஃப் தி பேசிக் செட். இந்த பாயிண்ட் தான் அப்படியே வேர்டா கொடுத்துருக்காங்க. 2n ஈக்குவல் 6x டினோட் பண்றோம்ல, அதை தான் வந்து அங்க வேர்டா டினோட் பண்ணிருக்காங்க. யூப்ளைட்ஸ்ல என்னென்ன கிளாசிபிகேஷன் இருக்கு? யூப்ளைட்ஸ்ல மோனோப்ளாய்ட்ல இருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஆக்டாப்ளாய்ட் வரைக்கும் சொல்லலாம். மோனோப்ளாய்டு, டிப்ளாய்டு, டெட்ராப்ளாய்டு, ட்ரிப்ளாய்டு, பென்டாப்ளாய்டு, ஹெக்ஸாப்ளாய்டு, கடைசி ஆக்டாப்ளாய்டு வரைக்கும் சொல்லலாம். போலாம் அடுத்தது. ஸோ ஃபர்ஸ்ட் பாக்குறது வந்து மோனோப்ளாய்ட்ஸ். மோனோப்ளாய்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டேன், ஹேப்ளாய்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டேன். மோனோப்ளாய்ட்ஸும் ஹேப்ளாய்ட்ஸும் ஒன்னும் வேறையா? மோனோப்ளாய்டு, மோனோப்ளாய்டு, ஹேப்ளாய்டு ரெண்டு ஒன்னும் வேறையாமா? ரெண்டும் வேற வேற. மோனோப்ளாய்ட்ஸ் எப்படி டினோட் பண்ணுவோம், எக்ஸ் அப்படின்னு டினோட் பண்ணுவோம், எக்ஸ் டினோட் பண்ணுவோம். ஹேப்ளாய்டு என்னன்னு டினோட் பண்ணுவோம், என் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். மோனோப்ளாய்டுன்றது என்ன, பேசிக் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ். என் எக்ஸ்ன்றது வந்து பேசிக் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ். பட் என்னன்றது என்ன, என்னன்றது என்ன, half of the chromosome number, half of the chromosome number கேமெட்ஸ்ல இருக்கிறது. என்னன்றது வந்து கேமெட்ஸ்ல இருக்கிறது. கேமெட்ஸ்ல இருக்கிறது வந்துட்டு ஹேப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவோம். கேமெட்ஸ். இந்த என்னன்றது என்ன, என்ன சேர்ந்தா 2n அப்படின்னு சொல்றோம்ல, 2n என்ன சேர்ந்தா 2n சொல்றோம்ல, 2nல இருந்து ஹாஃப் தான் வந்துட்டு n அப்படின்னு சொல்றோம்ல. அது ஏன் அப்படி சொல்றோம், ஒரு ஹாஃப் இது, இன்னொரு ஹாஃப் எதுன்னு எது சொல்லுவோம், ஒரு ஹாஃப் வந்துட்டு மேல் பேரண்ட், ஒரு ஹாஃப் வந்து மேல் பேரண்ட் டினோட் பண்ணுது, இன்னொரு ஹாஃப் வந்துட்டு ஃபீமேல் பேரண்ட் டினோட் பண்ணுது. புரியுதுங்களா? அப்ப ஹேப்ளாய்டுன்றது என்ன, கேமெட்ஸ்ல இருக்கக்கூடிய குரோமோசோம் நம்பரை குறிக்குது. கேமெட்ஸ்ல இருக்கக்கூடிய குரோமோசோம் நம்பரை குறிக்குது. புரியுதாமா? மோனோப்ளாய்ட்ஸ் இந்த மாதிரி பிளாய்டில வந்துட்டு எப்படி எப்படி சேஞ்ச் ஆகலாம். மோனோப்ளாய்ட்ஸ் அப்புறம் என்ன இருக்கு, இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், மோனோப்ளாய்ட்ஸ், டிப்ளாய்டு, டிப்ளாய்டு, அப்புறம் டெட்ராப்ளாய்டு,
மோனோபிளைடு என்னன்னு சொல்லுவோம், எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது 2x, இதை 3x சொல்லலாம், இதை 4x சொல்லலாம். இதுல எங்கெங்கெல்லாம் ஆட் நம்பரா வருதோ, எங்கெங்கெல்லாம் ஆட் நம்பரா வருது, ஆட் நம்பர் என்ன, ஒற்றைப்படை எண் சொல்றோம்ல, 1x, இங்க 1x அர்த்தம். எங்கெங்கெல்லாம் ஆட் நம்பரா இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு ஸ்டெரைல் கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இட் வில் பி ஸ்டெரைல். எங்கெங்கெல்லாம் ஆட் நம்பர் வருதோ அதெல்லாம் வந்து ஸ்டெரைல் அர்த்தம். ஸ்டெரைல் என்ன மீனிங், இன்ஃபர்டைல், இட் கேனாட் ஃபார்ம் த சீட் அப்படின்னு அர்த்தம். ஸ்டெரைல் பிளான்ட்னா இட் கேனாட் ஃபார்ம் தி சீட் அப்படின்னு அர்த்தம். நோ சீட் ஃபார்மேஷன். எங்கெங்கெல்லாம் நோ சீட் ஃபார்மேஷன், பென்டப்ளாய்ட்ல சீட் ஃபார்ம் ஆகுமா குமரன்? பென்டப்ளாய்ட்ல சீட் ஃபார்ம் ஆகுமா? பென்டப்ளாய்ட்ல, ட்ரிப்ளாய்ட்ல, ஹெக்ஸாப்ளாய்ட்ல சீட் ஃபார்ம் ஆகுமாமா? ஹெக்ஸாப்ளாய்ட்ல சீட் ஃபார்ம் ஆகும். எங்கெங்கெல்லாம் வந்துட்டு ஆட் நம்பர் வருதோ, ஆட் நம்பர் வருது இல்ல, அதெல்லாமே வந்து ஸ்டெரைல்னு சொல்லுவோம். ஸ்டெரைல்னா என்ன, நோ சீட் செட், நோ சீட் செட். எங்கெங்கெல்லாம் ஈவன் நம்பர் வருதோ அதெல்லாம் வந்துட்டு என்ன, ஃபெர்டைல்னு சொல்லலாம். ஃபெர்டைல் அப்படின்னா என்ன, சீட் ஃபார்மேஷனுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப மோனோப்ளாய்ட்ல வந்துட்டு எத்தனை இருக்கு, எத்தனை செட் இருக்கு மோனோப்ளாய்ட்ல? பேசிக் செட் வந்து 1 தான் இருக்கு. சோ 1ன்றது வந்து என்ன, ஆட் நம்பர். அதுல சீட் ஃபார்ம் ஆகுமா? ஃபார்ம் ஆகாது. சோ அப்படின்னா அது என்னன்னு சொல்லலாம், ஸ்டெரைல்னு சொல்லலாம். இட் இஸ் கேரக்டரிஸ்டிக்லி ஸ்டெரைல் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்துட்டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு பிளான்ட்ல ஏதாவது சர்வே ஆகுதா மோனோப்ளாய்ட்ல? மோனோப்ளாய்டுக்கு எக்ஸாம்பிள்ல பிளான்ட்ல ஏதாவது சொல்லுவீங்களா மோனோப்ளாய்டுக்கு எக்ஸாம்பிளா? வெறும் ஒரு பேசிக் செட் இருந்து சர்வே ஆகக்கூடிய ஆர்கானிசம், ஒரு பேசிக் செட் மட்டும் இருந்து சர்வே ஆகக்கூடிய ஆர்கானிசம் ரொம்ப ரேர்மா, ரொம்ப ரேர். இதுல மட்டும் தான் பாசிபிள். பீஸ், வேஸ்ப் அண்ட் ஆண்ட். பீஸ், வேஸ்ப் அண்ட் ஆண்ட்ல மட்டும் தான் பாசிபிள் மோனோப்ளாய்ட். அங்கேயுமே எப்படி பாசிபிள்னா வந்துட்டு அது அன்ஃபர்டிலைஸ்டு எக்ல இருந்து டெவலப் ஆகும். அன்ஃபர்டிலைஸ்டு எக்ல இருந்து டெவலப் ஆகிறதுனால அதுல மட்டும் பாசிபிள். பீஸ், ஆண்ட், வேஸ்ப் அதெல்லாம் இருக்கு, அது அன்ஃபர்டிலைஸ்டு எக்ல இருந்து ஃபார்ம் ஆகிறதுனால அதுல பாசிபிள். ஹியூமன்ஸ்ல பாசிபிளா மோனோப்ளாய்டி? மோனோப்ளாய்டு ஹியூமன்ஸ்ல பாசிபிளா? நோ, பாசிபிள் இல்ல. பிளான்ஸ்ல பாசிபிளா? பிளான்ஸ்ல பாசிபிளா? மேபி எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கலாம், பட் பிளான்ஸ்ல வந்து காமன், மோஸ்ட்லி வந்து நாட் பாசிபிள். மோஸ்ட்லி நாட் பாசிபிள். ஏன் பாசிபிள் கிடையாது அப்படின்னா, ரெண்டு பேசிக் செட் சேர்ந்து தான் வந்துட்டு ஃபார்ம் பண்ண முடியும் மினிமம். மேல் அண்ட் ஃபீமேல் பேரண்ட் இருந்து ஒரு மேல் பேரண்ட்ல ஒரு செட் வந்திருக்கும், ஃபீமேல் பேரண்ட் இருந்து வந்து ஒரு செட் வந்திருக்கும். அது ரெண்டு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு சீடோ அந்த பிளான்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால இது ரொம்ப ரேர் கேசஸ்ல தான் பாசிபிள். மோனோப்ளாய்டு வந்து ரொம்ப ரேர் கேசஸ்ல தான் பாசிபிள். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, ஆண்ட், வேஸ்ப், வேற அங்கே எப்படி ஃபார்ம் ஆகுது, இங்க மட்டும், இங்க கூட எப்படி ஃபார்ம் ஆகுது, எப்படி பாசிபிள் இருக்கு, அன்ஃபர்டிலைஸ்டு எக். அன்ஃபர்டிலைஸ்டு எக்ல இருந்து டெவலப் ஆகிறதுனால இங்க மட்டும் பாசிபிள் இருக்கு. மேல் பிளான்ட்னு சொல்ல முடியாது, மேல் பிளான்ட்னு சொல்ல முடியாது. மேல் பிளான்ட்லயுமே வந்து நீங்க சொமேட்டிக் செல்ல பாத்தீங்கன்னா ரெண்டு தான் இருக்கும், ரெண்டு செட் தான் இருக்கும். மேல் பிளான்டா இருந்தாலுமே நீங்க சொமேட்டிக் செல்ல பாத்தீங்கன்னா ரெண்டு செட் தான் இருக்கும். புரியுதுங்களா? ஃபீமேல் பிளான்ட், மேல் பிளான்ட் சொல்றாங்க, அங்கேயுமே சொமேட்டிக் செல்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு செட் தான் இருக்கும். இந்த மாதிரி சிங்கிள் செட், மோனோப்ளாய்டு செட் வந்து இருக்காது எதுலயுமே. எக்ஸப்ஷனல் கேசஸ் தான் இருக்கும். அந்த எக்ஸப்ஷனல் கேஸ் என்னன்னா இந்த ஆண்ட், வேஸ்ப், இந்த இன்செக்ட்ஸ் எல்லாம். அன்ஃபர்டிலைஸ்டு எக் இருக்கிறதுனால தான் அதான் அது எக்ஸப்ஷனு. அன்ஃபர்டிலைஸ்டு எக், அன்ஃபர்டிலைஸ்டு எக்ல இருந்து பாசிபிலிட்டி இருக்கு, அது பாசிபிலிட்டி இருக்கும். அன்ஃபர்டிலைஸ்டு எக்லயும் பாசிபிலிட்டி இருக்குமா, ரொம்ப ரேர் கேசஸ்ல பாசிபிலிட்டி இருக்கு. அப்படி ஃபார்ம் ஆகிறதுனால தான் அதுக்கு பேரே வந்துட்டு எக்ஸப்ஷன் கேசஸ் சொல்றேன். மோஸ்ட்லி பாசிபிள் இல்ல, பட் எக்ஸப்ஷன் கேசஸ்ல இந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்கு. ஒரு சில ஆர்கானிசம்ல நேச்சுரலாவே அந்த மாதிரி இருக்கு. புரியுதுங்களா? ஒரு சில ஆர்கானிசம்ல நேச்சுரலாவே அந்த மாதிரி இருக்கு, அதான் எக்ஸப்ஷன். சொல்றேன்.
ஹையர் பிளான்ஸ் எல்லாத்துலயுமே வந்து மோஸ்ட்லி வந்துட்டு டிப்ளாய்ல இருந்து ஆரம்பிக்குமா? ஹையர் பிளான்ஸ் எல்லாத்துலயுமே டிப்ளாய்ல தான் ஆரம்பிக்கும். 99% கேசஸ்க்கு மேல வந்துட்டு டிப்ளாய்ல இருந்து ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? செகண்ட் பாயிண்ட் கேக்குறாங்க, டூ டிப்ளாய்டு ஸ்பீசிஸ்ல வந்து எக்ஸ் ஈக்குவல் டு என் அப்படின்னு சொல்றாங்க. டூ டிப்ளாய்டு ஸ்பீசிஸ்ல வந்துட்டு எக்ஸ் ஈக்குவல் டு என் வந்து கேஸ் கொடுத்துட்டாங்க. இது எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? டூ டிப்ளாய்டு ஸ்பீசிஸ் குரோமோசோம் நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? 2n 2n டினோட் பண்ணுவோம். குரோமோசோம் நம்பரை ஜெனரலா 2n தான் டினோட் பண்ணுவோம் எல்லா இடத்துலயுமே. டிப்ளாய்டுன்னு சொல்லிட்டாங்க. டிப்ளாய்டுனா எத்தனை எக்ஸ் இருக்கலாம்? டிப்ளாய்டு என்ன 2x இருக்கலாம். n equal to 2x இருக்கு. இந்த 2n 2n கேன்சல் பண்ணிடலாமா? 2n equal to 2x இருக்கு. இந்த 2n 2n கேன்சல் பண்றோம்னா என்ன வருது? n equal to x ன்னு வருது. n equal to x ன்னு வருது. சோ அந்த இதை இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இங்க சொல்லிருக்காங்க இந்த இடத்துல. புரியுதுங்களா? In a true diploid species, both monoploid என்ன x டினோட் பண்ணுவோம். மோனோப்ளாய்டு x டினோட் பண்ணுவோம் அண்ட் ஹாப்ளாய்டு குரோமோசோம் நம்பர் என்ன டினோட் பண்ணுவோம். ஆர் சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. In a true diploid species, both monoploid and haploid are same அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமா, ஒரு பேசிக் செட்டோடவே சர்வே ஆகக்கூடிய ஆர்கானிசம். ஒரு பேசிக் செட்டோடவே சர்வே ஆகக்கூடிய ஆர்கானிசம் மோனோப்ளாய்டுன்றது. ஹியூமன்ஸா? ஹியூமன்ஸ் வந்து டிப்ளாய்டுல வரும். டிப்ளாய்டு மோஸ்ட் ஆர்கானிசம் வந்துட்டு டிப்ளாய்டுல இல்லாம சொல்லுவோம். டிப்ளாய்டு டிப்ளாய்டுல வரும். சொல்றேன் இதெல்லாம் வந்து பாலிப்ளாய்டுல எது வருது அப்படின்னு சொல்லி சொல்றேன். இது எல்லாமே இந்த இது வர அதான் டூ டிப்ளாய்டு ஸ்பீசிஸ் சொல்றாங்க. இந்த டிப்ளாய்டு ஸ்பீசிஸ் மட்டும் அது அப்ளிகபிள். அந்த கேஸ் சொல்றேன். அந்த கேஸ் சொல்றாருங்க. அந்த கேஸ் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்றேம்மா. இந்த ஏசி மட்டும் ஆஃப் பண்ணுங்கம்மா யாருனாவது. இந்த ஏசி ஆஃப் பண்ணுங்க. ஏதாவது ஒரு டிப்ளாய்டு ஸ்பீசிஸ் பேர் சொல்லுங்க. டிப்ளாய்டு ஸ்பீசிஸோட பேரு அதோட குரோமோசோம் நம்பர். பிளான்ட்ல ரைஸ் ரைஸ் எடுத்துக்கலாமா? 2n equal to 24. எத்தனை பிளாய்டி ரைஸ்ல? பிளாய்டி லெவல் என்ன? டிப்ளாய்டுக்கு நேரம் இருக்கு. அப்ப வந்து டிப்ளாய்டுக்கு நேரம் இருக்குன்னா 2 அதுதான் 2n equal to 2x equal to 24 சொல்றோம். 24 சொல்றோம். இந்த இதுல இருந்து n என்ன x என்னன்னு சொல்லுங்க. என்னோட வேல்யூ என்ன, x ஓட வேல்யூ என்ன? n equal to 12, x equal to 12. ஒன்னும் இல்ல, கேன்சல் பண்ணிருக்கோம் அவ்வளவுதான். 12 டிவைட் பண்ணிருக்கோம், டிவைட் பண்ண 12 வந்திருக்கு. சோ இது வந்து என்ன சொல்லலாம்? n equal to x ன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் ஸ்பீசிஸ் ஒன்னு சொல்லுங்க. வீட் வீட்டோட குரோமோசோம் நம்பர் சொல்லுங்க. 2n equal to 6x equal to 42. ஒன்னு வந்து 2n equal to 42 ன்னு சொல்றோம். இன்னொன்னு வந்து 6x equal to 42. அப்ப n equal to என்ன? 21. என்னன்றது என்ன? என்னன்றது என்ன டினோட் பண்ணுது? எதோட டினோஷன்? கேமெட்ஸ். எக்ஸ்ன்றது என்ன இதுல? 42 டிவைட் பை 6 என்ன? 7. இங்க வந்து n equal to x ன்னு ப்ரூவ் பண்ண முடியுமா? n is not equal to x. n is not equal to x. ஆமா, அதுவும் 12. மோனோப்ளாய்டு இருந்து 12. பட் இந்த இடத்துல மாறுது. இந்த இடத்துல மோனோப்ளாய்டு எத்தனைன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த இடத்துல வீட்ல வந்து மோனோப்ளாய்டு எத்தனைன்னு கேட்டா எத்தனை சொல்லுவீங்க? 7. இதுலயே வந்துட்டு கேமெட்ஸ்ல எத்தனை இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க?
21 கேமெட்ஸ்ல இருக்கிறது வந்து 21 இங்க மாறுது. புரியுதுங்களா? அதான் in a true diploid species n equal to x அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்போம். in a true diploid species n equal to x ன்னு சொல்லியிருப்போம். புரிஞ்சுதா ஆன்லைன்ல? ஓகே. ஸோ அந்த யூப்ளாய்டோட டைப்ஸ் தான் இது எல்லாமேமா. மோனோப்ளாய்டி, டிப்ளாய்டி, யூப்ளாய்டோட டைப்ஸ் எழுதிக்கோங்க. யூப்ளாய்டோட டைப்ஸ் என்னன்னு. மோனோப்ளாய்டு, டிப்ளாய்டு, பாலிப்ளாய்டு என்னென்ன வரும்? டிப்ளாய்டு, டெட்ராப்ளாய்டு, பென்டாப்ளாய்டு, ஹெக்ஸாப்ளாய்டு இந்த மாதிரி போகும். இதெல்லாம் பாலிப்ளாய்டுல வந்துடும். புரிஞ்சுதுங்களா? போலாங்களா அடுத்தது? நெக்ஸ்ட் அடுத்தது. ஓகே ஓகே ஓகே. இந்த இதுல ஒரு கொஸ்டின் என்ன கேட்கட்டுமா? காசிபியம் ஹிர்சூட்டமோட முதல்ல காசிபியம் ஹிர்சூட்டமோட பிளாய்டி லெவல் என்னன்னு தெரியணும், குரோமோசோம் நம்பர் என்னன்னு தெரியணும். காசிபியம் ஹிர்சூட்டமோட குரோமோசோம் நம்பர் என்ன பாருங்க. இப்ப தானே முடிச்சீங்க எல்லாருமே. நானே சொல்லிருமா. காசிபியம் ஹிர்சூட்டம் வந்து 2n equal to 4x equal to 52. 2n equal to 4x equal to 52. பிரதீக்ஷா சொல்லுங்க. இப்போ வந்துட்டு அதுல வந்துட்டு பேசிக் செட் எத்தனை இருக்கலாம்? காசிபியம் ஹிர்சூட்டம் சொல்லுவோம் காட்டன். காசிபியம் ஹிர்சூட்டம்ல 2n equal to 4x equal to 52. அதுல வந்து பேசிக் செட் அதாவது மோனோப்ளாய்ட் செட் எத்தனை இருக்கலாம்? மோனோப்ளாய்ட் எத்தனை இருக்கலாம்? அட்லீஸ்ட் நோட் பண்ணி ஏதாவது எழுதினா சொல்லுங்கம்மா. 13. ஹேப்ளாய்ட் செட் எத்தனை இருக்கலாம்? 26. 26. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்று சொல்லுங்க, அடுத்த ஸ்லைடு போய்க்கலாம். வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே. சொன்னா வந்து பிளாய்டி தெரியாது, இல்லைன்னா குரோமோசோம் நம்பர் தெரியாது. காட்டன் டெட்ராப்ளாய்டு. ஓகே பரவாயில்ல, ஆன்லைன் நல்லா ஆன்சர் பண்ணிருக்காங்கம்மா. ஓகே இந்த நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீட்ல எத்தனை இருக்கு மொத்தம்? வீட்டோட குரோமோசோம் நம்பர் என்ன? 2n equal to 42. 2n equal to 42. இதெல்லாம் ஒரு ஜீனோம் டினோட் பண்ணுது. கீழே இருக்கிறது இதெல்லாம் ஒரு செட் டினோட் பண்ணுது. லாஸ்டா இருக்குல்ல இது வந்து ஒரு செட் டினோட் பண்ணுது, தேர்டா இருக்கிறது. புரியுதுங்களா? அந்த 7 2n equal to x equal to 7 சொல்றோம்ல. x equal to 7 வீட்ல வந்து என்ன? x equal to என்ன? பேசிக் செட் என்ன? 7. 7 சொல்றோம்ல. இந்த 7ன்றது வந்து இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 7 தான் சொல்லுது. 1 2 3 4 5 6 7. இந்த 7 சிங்கிள் குரோமோசோம் தான் வந்துட்டு x equal to 7 சொல்றோம். நம்ம டினோட் பண்றது வந்து x equal to 7 சொல்றோம்ல, இந்த 7 தான் சொல்றோம். புரிஞ்சுதுங்களா? இது ரைஸ்க்கான எக்ஸாம்பிள். ரைஸ்ல வந்து 2n equal to 2x equal to 24 சொல்றோம். 2n equal to 2x equal to 24. சோ அப்ப இங்க என்னவா இருக்கலாம்? ஹேப்ளாய்டு என்னவா இருக்கலாம்? மோனோப்ளாய்டு என்னவா இருக்கலாம்? ரெண்டுமே சேமா இருக்கலாம். ரெண்டுமே சேமா இருக்கலாம். என்னது ஆன்சர்? 12. 12.
இந்த ரைஸோட குரோமோசோம் நம்பர், ஆக்சுவல் விசிபிலிட்டி. ஆக்சுவலா இந்த மாதிரி தான் தெரியும் குரோமோசோம் நம்பர். சொல்லுங்க டிஃபரன்ஸ் என்ன? மோனோப்ளாய்டுக்கும் ஹேப்ளாய்டுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ்? டிஃபரன்ஸ் ஏதாவது ஒரு 3 சொல்லுங்க போதும். சொல்லு லாவண்யா, உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் சொல்லுங்க. மோனோப்ளாய்டு என்ன, ஹேப்ளாய்டு என்ன? டெஃபினிஷன். மோனோப்ளாய்டு பேசிக் செட் ஆஃப் குரோமோசோம், பேசிக் செட். ஹேப்ளாய்டு கேமெட்ஸ்ல இருக்கக்கூடிய குரோமோசோம் நம்பர், கேமெட்ஸ்ல இருக்கக்கூடிய குரோமோசோம் நம்பர். கேமெட்ஸ் அப்ப என்ன மீனிங்? பிளான்ட்ல கேமெட்ஸ்ன்றது என்ன சொல்லுது? பிளான்ட்ல கேமெட்ஸ்ன்றது எதை டினோட் பண்ணுது? போலன், போலன் அண்ட் ஓவரியில இருக்கக்கூடிய எக்ஸெல், எக்ஸெல் டினோட் பண்ணுது. சொல்லுமா அபிநயா, செகண்ட் டிஃபரன்ஸ். இதை வந்து எக்ஸ் டினோட் பண்ணலாம், இதை வந்து என் டினோட் பண்ணலாம். ஸ்ரீ செல்வி, தேர்ட் டிஃபரன்ஸ் ஏதாவது சொல்லுங்க இது ரெண்டுக்கும். மோனோப்ளைட்ல ஓகே, மோனோப்ளைட்ஸ் வந்து ஸ்டெரைல்னு சொல்லலாம். ஹேப்ளாய்டு வந்துட்டு மேபி ஸ்டெரைல் ஆர் மே நாட் பி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கண்டிப்பா ஸ்டெரைல்னு சொல்லலாம், பட் இதை வந்து சொல்ல முடியாது. ஹேப்ளாய்டு வந்து சொல்ல முடியாது. மோனோப்ளாய்டு வந்து எக்ஸ்னு சொல்லிட்டு இல்லமா, பேசிக் செட் தானே, பேசிக் செட் தானே. 1x சொல்றோம், எக்ஸ்ன்றது 1x சொல்றோம். சோ இது வந்து கண்டிப்பா ஸ்டெரைல்னு சொல்லலாம், இது வந்து சொல்ல முடியாது. ஹேப்ளாய்டு சொல்ல முடியாது. வேற என்ன டிஃபரன்ஸ்? டூ டிப்ளாய்ட் ஸ்பீசிஸ்ல n equal to x என்ற கேஸ் எதுல வரும்? n equal to x என்ற கேஸ் எதுல வரும்? ரெண்டுல. டூ டிப்ளாய்ட் ஸ்பீசிஸ்ல n equal to x ன்னு சொல்லுவோம், n equal to x ன்னு சொல்லுவோம். அதை வேணா ஒரு பாயிண்டா எடுத்துக்கலாம் ரெண்டையும் சேர்த்து. போறாங்களா அடுத்து? இது சொல்லாத பாயிண்ட் இதுல என்ன இருக்கு? இந்த டேர்ம் வச்சு ஒன்றும் குழப்பிக்க வேணாம். டேர்ம் வச்சு உங்களுக்கு குழப்பற மாதிரி இருக்கா? ரெப்ரசன்ட் கேமெட்டிக் நம்பர் ஆஃப் டிப்ளாய்ட் ஸ்பீசிஸ். ஒன்றும் இல்ல, n equal to x ன்னு ஒரு வார்த்தை சொன்னால அதை தான் இவங்க சென்டென்ஸ்ல போட்டிருக்காங்க. n equal to x ன்னு பார்த்தோம்ல டூ டிப்ளாய்ட் ஸ்பீசிஸ்ல, டிப்ளாய்ட் ஸ்பீசிஸ்ல n equal to x ன்னு பார்த்தோம்ல, அதுதான் அவங்க சென்டென்ஸ்ல போட்டிருக்காங்க. ரெப்ரசன்ட் கேமெட்டிக் குரோமோசோம் நம்பர் ஆஃப் டிப்ளாய்ட் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளாய்ட் ஸ்பீசிஸ்ல n equal to x ன்னு சொன்னோம்ல, இல்லைன்னா இதுக்கு பதிலாக நான் சொன்ன டெஃபினேஷனே எழுதுங்க. புரியுதுங்களா? நான் சொன்ன டெஃபினேஷனே எழுதுங்க இதுக்கு பதிலா. n equal to x ன்னு சொன்னதை இவங்க வேர்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். இது வந்து கேமெட்டிக் குரோமோசோம் நம்பர் எங்க செக் இருக்குன்னா ஆஃப் எனி ஸ்பீசிஸ். எங்க செக் இருக்குன்னா எனி ஸ்பீசிஸ் இருக்குல்ல, அதான் வந்து டிஃபரன்ஸ், மெயின் டிஃபரன்ஸ். இங்க n equal to x ன்னு சொல்லிட்டாங்க, n equal to xன்றத ஒரு வேர்ட்ல கொடுத்துட்டாங்க. பட் இங்க வந்து கேமெட்ஸ்ல இருக்கக்கூடிய எனி ஸ்பீசிஸோட கேமெட்ஸ்ல இருக்கிறது வந்து என்னது? ஹேப்ளாய்டு அப்படின்னு சொல்றோம். எனி ஸ்பீசிஸோட கேமெட்ஸ்ல இருக்கக்கூடிய நம்பர், குரோமோசோம் நம்பர் என்னன்னு சொல்றோம்? ஹேப்ளாய்டுன்னு சொல்றோம். இல்ல இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் சொன்ன சென்டென்ஸ் எழுதிக்கோங்க. இட் இஸ் a பேசிக் செட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க, பேசிக் செட். இது வந்து x டினோட் பண்றோம், இது வந்து n டினோட் பண்றோம். இந்த கேஸ் சொல்லுங்க, இது வந்து எப்படி, இந்த பாயிண்ட் எப்படி புரியுதுன்னு சொல்லுங்க. இந்த பாயிண்ட்க்கு கடைசியா வரேன். இந்த பாயிண்ட் என்ன மீனிங் சொல்லுங்க. இட் கண்டைன்ஸ் சிங்கிள் செட் ஆஃப் ஜீனோம் சொல்லிட்டாங்க. இட் கண்டைன்ஸ் சிங்கிள் செட் ஆஃப் ஜீனோம். அதோட டெஃபினிஷன் அதுதானே. மோனோப்ளாய்டோட டெஃபினிஷன் என்ன? பேசிக் செட் இல்ல சிங்கிள் செட் ஆஃப் ஜீனோம் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து இட் மே கண்டைன் ஒன் ஆர் மோர் காப்பீஸ் ஆஃப் ஜீனோம் அப்படின்றாங்க. ஒன்னும் இல்ல,
வீட் கேஸ் எடுத்துப்போம், வீட்ல ஒரு கேஸ் எடுத்துப்போம். வீட்டோட ஹேப்ளாய்ட் செட் என்ன, மோனோப்ளாய்ட் செட் என்ன, ஹேப்ளாய்ட் செட் என்ன? மோனோப்ளாய்டு வந்து பேசிக் செட் x ஈக்குவல் டு 7 சொல்றோம். x ஈக்குவல் டு 7. வீட்ல வந்து x ஈக்குவல் டு 7. அந்த சிங்கிள் செட்ன்றது வந்து x ஈக்குவல் டு 7 டினோட் பண்ணுது. பட் இங்க வந்துட்டு 1 ஆர் மோர் காப்பீஸ் ஆஃப் ஜீனோம் அப்படின்றாங்க. வீட்ல வந்துட்டு n ஈக்குவல் டு என்ன, அதாவது வந்து இந்த ஹேப்ளாய்டு இருக்குல்ல, n ஈக்குவல் டு என்ன, 21. இந்த 21ல வந்து மொத்தம் எத்தனை செட் இருக்கலாம், எத்தனை பேசிக் செட் இருக்கலாம்? பாசிபிலிட்டி என்ன? மினிமம் வந்து 3 பேசிக் செட் இருக்கலாமா? சோ அப்ப 3 பேசிக் செட். சோ அதை தான் கொடுத்துருக்காங்க, மே கண்டெயின் 1 ஆர் மோர் காப்பீஸ் ஆஃப் ஜீனோம். அப்ப அந்த 1க்கு எப்ப பாசிபிலிட்டி இருக்கு? எக்ஸாக்ட்லி n ஈக்குவல் டு x வருது இல்ல, டிப்ளாய்ல n ஈக்குவல் டு x ஒரு கண்டிஷன் வருது இல்ல, அங்க வந்துட்டு 1 காப்பிக்கு பாசிபிள். n ஈக்குவல் டு x கேஸ் வருதுல டிப்ளாய்டுல. ஏன் சார் ரொம்ப சுத்த விடுறீங்க அப்படிங்க, இருக்கிறது இருக்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். அதான் வந்து இட் மே கண்டெயின்ஸ் 1 ஆர் மோர் காப்பீஸ் ஆஃப் ஜீனோம் அப்படின்றாங்க. மோனோப்ளாய்ட்ஸ் வந்து ஹேப்ளாய்ட்ஸா இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு. மோனோப்ளாய்ட்ஸ் வந்துட்டு ரிவர்ஸ் கேஸ் கிடையாதுமா. மோனோப்ளாய்ட்ஸ் வந்து ஹேப்ளாய்ட்ஸா இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு. பட் ஹேப்ளாய்ட்ஸ் எப்பவுமே வந்து ஹேப்ளாய்ட்ஸ் வந்துட்டு ரிவர்ஸ் கேஸ் வந்து பாசிபிள் இல்ல அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிவர்ஸ் கேஸ் வந்து பாசிபிள் இல்ல. x ஈக்குவல் டு n பாசிபிள் இருக்கு. பட் வந்து ரிவர்ஸ் வந்து பாசிபிள் கிடையாது. ஆல் ஹேப்ளாய்ட்ஸ் ஆர் நாட் மோனோப்ளாய்ட்ஸ். ஒரு இது சொல்லுவாங்கல்ல, ஆல் புரோட்டீன்ஸ் ஆர் என்சைம்ஸ் பட் ஆல் என்சைம்ஸ் ஆர் நாட் புரோட்டீன்ஸ். இந்த டேர்ம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆல் புரோட்டீன்ஸ் ஆர் என்சைம்ஸ் பட் ஆல் என்சைம்ஸ் ஆர் நாட் புரோட்டீன்ஸ். ஆல் புரோட்டீன்ஸ் ஆர் என்சைம்ஸ்னா புரோட்டீன் ஈக்குவல் டு என்சைம்ஸ் தானே மீனிங். ஆனா ஏன் ரிவர்ஸ் கேஸ் இல்ல? இந்த இந்த டேர்ம் அட்லீஸ்ட் கேள்விப்பட்டீங்களாமா? ஆல் புரோட்டீன்ஸ் ஆர் என்சைம்ஸ் பட் ஆல் என்சைம்ஸ் ஆர் நாட் புரோட்டீன்ஸ். அதே மாதிரி அதே சேம் கேஸ் தான் இங்க. மோனோப்ளாய்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஹேப்ளாய்ட்ஸ் பட் ஆல் ஹேப்ளாய்ட்ஸ் cannot always be மோனோப்ளாய்டு அப்படின்ற ரிவர்ஸ் கேஸ் இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. போலாங்களா அடுத்தது? அடுத்த டிப்ளாய்டுமா. மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிசம்ல வந்து என்ன கண்டிஷன், என்ன ஸ்டேட்ல இருக்கும்? டிப்ளாய்டுல தான் இருக்கும். டிப்ளாய்டுல தான் மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிசம் இருக்கும். ஈவன் நம்பர்ல இருந்துச்சுன்னா என்ன என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன்? சீட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். பனானால வந்து சீட்ஸ் இருக்குமா இருக்காதா? பனானால சீட்ஸ் இருக்குமா இருக்காதா? வாட்டர்மெலன்ல சீட்ஸ் இருக்கா இல்லையா? வாட்டர்மெலன் அவ வாட்டர்மெலன் வந்து எப்படி ட்ரிப்ளாய்டுன்னு சொல்றாங்க? வாட்டர்மெலன் வந்து ட்ரிப்ளாய்டு வந்து வாட்டர்மெலன் வந்து ட்ரிப்ளாய்டுக்கான பெக்குலியர் எக்ஸாம்பிள். பெக்குலியர் எக்ஸாம்பிள் வந்து ட்ரிப்ளாய்டுக்கானது வாட்டர்மெலன் சொல்றோம். பட் அங்க எப்படி சீட்ஸ் நீங்க பாத்தீங்க? ட்ரிப்ளாய்டுக்கான இப்ப நம்ம சாப்பிடுற கமர்ஷியலா சாப்பிடக்கூடிய வாட்டர்மெலன் எல்லாமே வந்து ட்ரிப்ளாய்டு. அங்க வந்து சீட்ஸ் இருக்க கூடாது. ஆனா சீட்ஸ் எப்படி நீங்க பாக்குறீங்க? அது வந்து ஒரு ருடிமெண்ட்ரி சீட்ஸ்னு அர்த்தம். அது வந்து ஒரு ருடிமெண்ட்ரி சீட்ஸ், அது ஜெர்மினேட் ஆகாது. ருடிமெண்ட்ரி சீட்ஸ்னு சொல்லுவாங்க. ருடிமெண்ட்ரி சீட்ஸ்னா என்ன? குக்கும்பர்ல சீட்ஸ் இருக்கும்ல, குக்கும்பர்ல சீட்ஸ் இருக்கும்ல, அதை எடுத்து வந்து முளைக்க வச்சீங்கன்னா முளைச்சு வருமா? குக்கும்பரோட சீட்ஸ் அதெல்லாம் வந்து ருடிமெண்ட்ரி சீட்ஸ்னு சொல்லுவாங்க. சும்மா ஃபார்மாலிட்டிக்குன்னு ஒரு சீடுன்னு இருக்கு, அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி டிப்ளாய்ட் பனானால வந்து சீட்ஸ் இருக்கு. டிப்ளாய்ட் பனானால வந்து சீட்ஸ் இருக்கு. பட் டிப்ளாய்ட் பனானால என்ன இருக்கும்?
டிப்ளாய்ட்ல டிப்ளாய்ட் பனானால என்ன டிப்ளாய்ட் பனானால சீட்ஸ் இருக்குமா? சொல்லுமா, என்ன மட்டும் விட்டு ஏதோ சீரியஸா டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. வாட்டர் பனானா சீட்ஸ் இருக்கா இல்லையான்றதா? சொல்லுமா, என்ன டவுட்? ஓகே, டிப்ளாய்ட் பனானால சீட்ஸ் இருக்கலாமாமா? டிப்ளாய்ட்ல அது வந்து நோ சீட்ஸ்னே சொல்லிடலாம். நோ சீட்ஸ்னே சொல்லலாம். ஒருவேளை நீங்க சீட்ஸ் பாத்தீங்கன்னா அது ருடிமெண்ட்ரி சீட்ஸா இருக்கும். ருடிமெண்ட்ரி சீட்ஸா இருக்கலாம். ருடிமெண்ட்ரி சீட்ஸா இருக்கலாம். என்னமா? சீடே ஃபார்ம் ஆகாதுன்னு சொல்றோமா? ஸ்டெரைல்னு சொல்றோம். ஸ்டெரைல் சீட்ஸ்னு சொல்றோம். ஸ்டெரைல் என்னமா மீனிங்? ஸ்டெரிலிட்டினா என்ன மீனிங்? ஸ்டெரிலிட்டினா அடுத்த ஜெனரேஷன் ப்ரொடியூஸ் ஆகாது அப்படின்னு அர்த்தம். ஸ்டெரிலிட்டினா அடுத்த ஜெனரேஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகாதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதான் ஏசெக்சுவல் ப்ராபகேஷன் இருக்குல்ல. எல்லாம் அவர் கேட்ட கேள்வி தெரியுதா? அவர் என்ன கொஸ்டின் கேக்குறாருன்னா, எல்லாமே ட்ரிப்ளாய்டுன்னு சொல்றீங்க. ட்ரிப்ளாய்டுல வந்துட்டு சீட்ஸ் இருக்கும், ருடிமெண்ட்ரி சீட்ஸ்னு சொல்றீங்க. அப்ப எப்படி அது ப்ராபகேட் பண்ணலாம்? இன்னொரு டெக்னிக் இருக்குமா, எம்ப்ரியோ அபார்ஷன் ஒன்னு இருக்கு. அதெல்லாம் இறங்கி ரொம்ப நீங்க சொல்றீங்களா சீட்ஸ் எல்லாம் பாக்குறோம்ட்டு. சீட்ஸ் எல்லாம் பாப்பீங்க, பட் எம்ப்ரியோ அபார்ஷன் ஒரு கேஸ் இருக்கு. அந்த கேஸ்ல வந்து நீங்க சீட்ஸ் பாப்பீங்க, பட் அதுல இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. அடுத்த ஜெனரேஷன் ப்ரொடியூஸ் ஆகாது. சொல்லுங்க, இப்ப ப்ராபகேட் எப்படி பண்ணலாம் வாட்டர்மெலனை? பாத்துட்டு சொல்லுங்க. சுகர் கேன்ல எப்படி ப்ராபகேட் பண்ணலாம்? சுகர் கேன்ல செட்ஸ் யூஸ் பண்ணலாம். செட்ஸ் யூஸ் பண்ணலாம். பனானாவில் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் சக்கர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துலயுமே ஒரு கேஸ் இருக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. பார்த்தனோகிராஃபி அப்படின்றது டெவலப்மெண்ட் ஆஃப் சீட் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன், அங்க ஃபெர்டிலைசேஷன் ரிலேட்டடா போயிடுது பார்த்தனோகார்பின்றது. ஓகே, இப்போ டிப்ளாய்டு பத்தி நம்ம சொல்லுவோம். டிப்ளாய்டுனா எத்தனை ஜீனோமா இருக்கலாம்? டிப்ளாய்டுல 2 ஜீனோம். டிப்ளாய்டு வந்து 2 ஜீனோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா மோஸ்ட் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் வந்துட்டு டிப்ளாய்டு கண்டிஷன்ல வருது. மோஸ்ட் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் வந்து எதுல வருது? டிப்ளாய்டுல வருது. இங்க சீட் ஃபார்ம் ஆகுமா ஆகாதா? டிப்ளாய்டுல வந்து சீட் the diploid is related with fertility. The diploid is related with fertility, balanced growth. விகர்ல வந்து ஹையஸ்ட் விகர் எதை சொல்லலாம்? ஹையஸ்ட் விகர் பாலிப்ளைடு வந்து எப்பயுமே மோர் விகரஸா இருக்குமா? பாலிப்ளைடு வந்து எப்பயுமே மோர் விகரஸா இருக்கும். புரியுதுங்களா? இதை விட வந்து மோர் விகரஸா இருக்கக்கூடியது வந்து பாலிப்ளைடு. சொல்றமா அடாப்டபிலிட்டி சர்வைவல் சொல்றாருங்க. ஃபர்ஸ்ட் விகர்னா என்ன மீனிங்? விகர் எப்படி மெஷர் பண்ணுவாங்க? F1 சர்வே ஆகுமா? இல்ல, ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த பிளான்ஸ்ல வந்துட்டு நிறைய டேர்ம் இருக்கு. ஒன்னு வந்துட்டு ட்ரை வெயிட் பார்ப்பாங்க. ட்ரை வெயிட் இல்லைன்னா வந்துட்டு ரூட்டோட லென்த் எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் வச்சு மெஷர் பண்ணுவாங்க. இதெல்லாம் வச்சு மெஷர் பண்ணும்போது டிப்ளாய்டை விட பாலிப்ளாய்டு வந்துட்டு ரொம்ப விகரஸா இருக்குன்றாங்க, மோர் விகரஸ் அப்படின்றாங்க. என்ன ரீசன்? டிப்ளாய்டுல வந்துட்டு எத்தனை செட்ஸ் இருக்கலாம்? 2 செட்ஸ் இருக்கலாம். 2 செட்ஸ். பட் பாலிப்ளாய்டுல எத்தனை செட் இருக்கு? 4 இல்ல 5 3 4 5 நிறைய செட்ஸ் இருக்கு. ஸோ இந்த நிறைய செட்ஸ் இருக்கிறதுனால
இட் வாஸ் மோர் விகரஸ் அப்படின்னு சொல்றாங்க. மோர் விகரஸ், இட் வாஸ் மோர் விகரஸ் அப்படின்னு சொல்றாங்க. presence of two genome, எங்க இருக்கு எது சொல்றேன்? இருக்கலாம், சொமேட்டிக் செல்லா கூட இருக்கலாம். சொமேட்டிக் செல் எப்படி டினோட் பண்ணுவோம்? சொமேட்டிக் செல் என்ன டேர்ம்ல டினோட் பண்ணுவோம்? எத்தனை n? 2n டினோட் பண்ணுவோம். 2n டினோட் பண்ணுவோம். டிப்ளாய்ல வந்துட்டு எத்தனை இருக்கலாம்? 2x ன்னு இருக்கலாம். சோ அதான் அவங்க டினோட் பண்ணிருக்காங்க. சொமேட்டிக் செல்ன்றது வந்து 2n ன்னு டினோட் பண்ணுவோம் தம்பி. 2 ஜீனோம்ன்றது வந்து 2x ன்னு டினோட் பண்ணுவோம். இப்படி ஒவ்வொரு கொஸ்டினுக்கு நம்ம ஸ்லோவா போனா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல அங்க எப்படி வந்து எப்படி அதுவும் வரும், அதுவும் சிலபஸ்ல வரும். அங்க அப்போமிக்சிஸ்ல வரும். இது எல்லாமே வந்து அப்போமிக்சிஸ் அந்த மாதிரி ஏரியாவில் வரும். அப்போமிக்சிஸ் ஒரு சின்ன சின்ன டேர்ம் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகுமா? நிறைய டேர்ம் வந்துட்டு சின்ன சின்ன டேர்ம் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஃப்ரூட் வித்தவுட் சீடுக்கு பேர் என்ன? நான் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம்னு பாக்குறேன். ஃப்ரூட் வித்தவுட் சீட் அப்போமிக்சிஸ்ன்றதுக்கு பேர் என்ன? அதுதான் அந்தந்த ஏரியாவில் பார்க்கும்போது பார்ப்போமா? அப்ப அப்போமிக்சிஸ்ன்ற ஒரு ஏரியா வருது, அங்க பார்ப்போம். பார்த்தனோகாப்பியும் அதிலே கிட்டத்தட்ட வரும். ஸோ அங்க பார்ப்போம். அங்க பார்த்தனோ ஜெனசிஸ்ன்ற ஒரு டேர்ம் வரும். பாப்போமா, அங்க பாப்போமா, இருங்கம்மா. இப்ப சொன்னா நான் அக்ரில என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? அட்லீஸ்ட் நீங்க டேர்ம்னால கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃப்ரூட்ன்றது ஒரு இடத்துல வரும், சீடுன்றது ஒரு இடத்துல வருமா? டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும், அவ்வளவு ஆர்வம் இருக்குண்ணா. பாலிப்ளைடிமா, பாலிப்ளைடோட டைப்ஸ் என்னென்ன? அடுத்து வந்து மோனோப்ளைட் பார்த்துட்டோம், டிப்ளைட் பார்த்துட்டோம். அடுத்து வந்து என்ன இருக்கு சிலபஸ்ல? பாலிப்ளைட்னு ஒரு வார்த்தை இருக்கு, பாலிப்ளைட். பாலிப்ளைட் எதுல இருந்து ஆரம்பிக்குது? எதுக்கு மேல இருந்தா வந்து பாலிப்ளைட்? 3 ஆர் மோர் தென் 3. பாலிப்ளைடில பிரிக்கணும் அப்படின்னா ரெண்டா பிரிக்கலாம். ஆட்டோ பாலிப்ளைடி, இன்னொன்னு வந்து அல்லோ பாலிப்ளைடி அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டோ பாலிப்ளைடி, இன்னொன்னு வந்து அல்லோ பாலிப்ளைடி அப்படின்னு சொல்றோம். ஆட்டோ பாலிப்ளைட்னா என்ன மீனிங்? அல்லோனா என்ன மீனிங்? ஆட்டோன்றது ஆட்டோன்றது வந்து சேம் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுது. சேம் அதோட சேம் ஸ்பீசிஸோட ஜீனோமே வந்து திரும்ப திரும்ப வருது. சேம் ஸ்பீசிஸோட ஜீனோமே வந்துட்டு திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு. அல்லோனா என்ன மீனிங்? டிஃபரன்ஸ், டிஃபரண்ட் ஸ்பீசிஸ் இல்ல டிஃபரண்ட் ஜீனோம்ஸ், வேற வேற ஜீனோம்ல இருந்து வந்திருக்கு. வீட்ல எங்க இருந்து வந்திருக்கு? கிரிட்டிகம் எஸ்டிஎம் வந்து ஜீனோம் எங்க இருந்து வந்திருக்கு? இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வீட்மா, கிரிட்டிகம் எஸ்டிஎம். சோ இதோட ஜீனோம் எங்க இருந்து வந்திருக்கு? டிஸ்டிங்க்ட் டிஃபரெண்ட் இடத்துல இருந்து வந்திருக்குன்னு சொல்றோம். இதோட ஜீனோம் எங்க இருந்து வந்துச்சு? இந்த மூணும் வேற வேற பேரண்ட் இருந்து வந்துச்சு. தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏன்றது வந்து கிரிட்டிகம் மோனோகாக்கம், கிரிட்டிகம் மோனோகாக்கம் அப்படின்ற ஒரு ஸ்பீசிஸ்ல இருந்து வந்துச்சு. பீன்றது எங்க இருந்து வந்துச்சு? பீன்றது பீன்றது வேற ஒரு ஸ்பீசிஸ்ல இருந்து வந்துச்சுமா. ஸ்பெல்டாய்டஸ், ஸ்பெல்டாய்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிட்டிகம் ஸ்பெல்டாய்டஸ் அப்படின்ற ஒரு ஸ்பீசிஸ்ல இருந்து வந்துச்சு. இது ரிசர்ச்சருக்கு வந்து ரொம்ப நாளா வந்து ஒரு கொஸ்டினாவே இருந்துச்சு. இது எங்க இருந்து வந்துச்சு இந்த பீஜினோம்? ஏன்னா வந்து அந்த அந்த பேரண்ட் வந்து எக்ஸ்டிங்ட் ஆயிடுச்சு. அந்த பேரண்ட் வந்து இல்லாம இருந்துச்சு ரொம்ப நாளா. சோ அதனால இந்த பீஜினோம் எங்க இருந்து வந்துச்சு ஒரு கேள்விக்குறியாவே இருந்துச்சு.
டி ஜீனோம் எங்க இருந்து வந்துச்சு? டெடிகம் டவுஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஸ்பீசிஸ்ல இருந்து வந்துச்சு. இந்த மாதிரி வேற வேற இதுல இருந்து வந்ததுக்கு பேர் என்ன? அல்லோ அல்லோ பாலிப்ளைடி அப்படின்னு சொல்றோம். ஒருவேளை இது எல்லாமே வந்து ஒரே ஸ்பீசிஸ்ல இருந்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? ஆட்டோ பாலிப்ளைடி அப்படின்னு சொல்றோம். வேற வேற ஸ்பீசிஸ்ல இருந்து வந்ததை வந்துட்டு X1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, X2ன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? X1ன்றது ஒரு ஸ்பீசிஸ் சொல்லியிருக்காங்க, X2ன்றது வந்து இன்னொரு ஸ்பீசிஸ் சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? X3 இருந்துச்சுன்னா அது வேற ஒரு ஸ்பீசிஸ். சோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து வேற என்னென்ன கிளாசிபிகேஷன் இருக்கு பாசிபிலிட்டி? ஆட்டோ பாலிப்ளைடில கிளாசிபிகேஷன் என்னென்ன இருக்கு? ஆட்டோ ட்ரிப்ளாய்டு, ஆட்டோ டெட்ராப்ளாய்டு, ஆட்டோ பென்டாப்ளாய்டு, ஆட்டோ ஹெக்ஸாப்ளாய்டு. ஆக்சுவலா இது வரைக்கும் முக்கியம். ஆட்டோ ட்ரிப்ளாய்டு அண்ட் டெட்ராப்ளாய்டு ரொம்ப முக்கியம். ஆட்டோ ட்ரிப்ளாய்டு அண்ட் டெட்ராப்ளாய்டு. அதுக்கு மேல இருக்கிறதுலாம் வந்து வெறும் ஃபார்மாலிட்டிக்கு தான் இருக்கு. கமர்ஷியல் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்ல இல்ல ப்ரீடிங்ல பிளான்ஸ்ல வந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. ஃபர்ஸ்ட் ரெண்டு தான் முக்கியம் பிளான்ஸ்க்கு. பட் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆக்டோப்ளாய்டு வரைக்கும் இருக்கு. ஆட்டோ ஹெக்டாப்ளாய்டு, ஆட்டோ ஆக்டோப்ளாய்டு. ஆட்டோ ஆக்டோப்ளாய்டுனா எத்தனை காப்பீஸ் இருக்கலாம்? 8 காப்பீஸ் ஃப்ரம் தி சேம் ஜீனோம் இல்ல ஃப்ரம் தி சேம் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லலாம். அல்லோ பாலிப்ளைடு பிரிச்சோம் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? அல்லோ பாலிப்ளைடி கேட்டா அல்லோ பாலிப்ளைடு லாஸ்ட்ல அல்லோ பாலிப்ளைடு பிரிக்கணும் அப்படின்னா எப்படி பிரிக்கலாம்? அல்லோ பாலிப்ளைடி ஓகே. அல்லோ டெட்ராப்ளாய்டு, அல்லோ ஹெக்ஸாப்ளாய்டு, அல்லோ ஆக்டாப்ளாய்டு அப்படின்னு சொல்றாங்க. அல்லோ ட்ரிப்ளாய்டு வரலையே. அல்லோ டெட்ராப்ளாய்டு, அல்லோ ஹெக்ஸாப்ளாய்டு, அல்லோ ஆக்டாப்ளாய்டு. சொல்றமா என்னன்னு சொல்றமா. அல்லோ டெட்ராப்ளாய்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன? அல்லோ டெட்ராப்ளாய்டு எக்ஸாம்பிள் ஏமா அல்லோ ஹெக்ஸாப்ளாய்டுக்குமா எக்ஸாம்பிள்? வீட் வந்து அல்லோ ஹெக்ஸாப்ளாய்டுமா? ஸ்ரீனிதா அல்லோ டெட்ராப்ளாய்டு ஏதாவது எக்ஸாம்பிள்? இந்த டேர்மே வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்களா இது எல்லாமே? செந்தமிழ் அல்லோ டெட்ராப்ளாய்டுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள்? நான் இப்பதான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள். உங்களை சால்வ் பண்ண சொல்லி நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். காசிபி எல்சூட்டம்ல என்ன சொன்ன? 2n ஈக்குவல் டு 4x ஈக்குவல் டு 52 சொன்னேன். இப்போ 4x இருக்கு, 4x இருக்கு. அது ரெண்டும் வேற வேற இடத்துல இருந்து வந்திருக்கு. 4xல வந்து இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா 2x1 பிளஸ் 2x2 சொல்லணும். நீங்க உடனே 4x பார்த்தோன்னே இதுல ஒரு சார் அப்படின்னு சொல்லி எழுதிடாதீங்க. அதை ஆக்சுவலா எழுதணும் அப்படின்னா 2x1 பிளஸ் 2x2 அப்படின்னு எழுதணும். நம்ம கன்வீனியன்ட்டுக்காக 4x அப்படின்னு சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன? காட்டன். செகண்ட் கேஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன? அல்லோ எக்ஸாம்பிள் இருக்கு வீட். வீட். அல்லோ ஆக்டோப்ளாய்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன? சொல்லுங்க ஆன்லைன் பேட்ச். அல்லோ ஆக்டோப்ளாய்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன? வாட்டர்மெலன் சீட்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகுமா? ஆக்சுவலா வந்து ரெண்டு இது இருக்கு. என்ன அதுல பிரச்சனை அப்படின்னா ட்ரெடிஷனல் வெரைட்டிஸ்னு ஒன்னு இருக்கு, ட்ரெடிஷனல் வெரைட்டிஸ்னு ஒன்னு இருக்கு. ட்ரெடிஷனல் வெரைட்டிஸ்லாம் டிப்ளாய்டும் பாசிபிள் இருக்கு. வாட்டர்மெலன்ல ட்ரெடிஷனல் வெரைட்டிஸ்னு ஒன்னு இருக்கு, அது டிப்ளாய்டும் பாசிபிள். பட் கமர்ஷியலா வாட்டர்மெலன், கமர்ஷியல் வாட்டர்மெலன் இருக்குல்ல,
கமர்ஷியல் வாட்டர்மெலன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷனல் வாட்டர்மெலன் சைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும். பட் நீங்க கமர்ஷியல் வாட்டர் இதுல வந்துட்டு டேஸ்ட் அவ்வளவா இருக்காது. பட் கமர்ஷியல் வாட்டர்மெலன் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசா இருக்கும், ஸ்வீட்ஸ் இருக்காது, ஸ்வீட் கண்டென்ட் அதிகமா இருக்கும், கலர் அட்ராக்டிவா இருக்கும், ரெட் கலர்ல ரொம்ப டார்க் ரெட்ல இருக்கும். ஸோ நான் சொல்றது அந்த கமர்ஷியல் வாட்டர்மெலன் இருக்குல்ல அது வந்து ட்ரிப்ளாய்டுன்னு சொல்றேன். அதுல வந்துட்டு சீட்ஸ் வந்து ருடிமெண்ட்ரி சீட்ஸ் இல்ல வந்து சீட்ஸ் வந்து ஸ்டெரைல் சீட்ஸ் அப்படின்னு சொல்றேன். புரியுதுங்களா? பட் வாட்டர்மெலன்ல டிப்ளாய்டும் பாசிபிள், டிப்ளாய்டும் இருக்கு. அந்த டிப்ளாய்டு வந்து நம்ம ட்ரெடிஷனலா வச்சிருக்கிறது, ட்ரெடிஷனலா சொல்றோம்ல பாரம்பரிய நெல் ரகம் அந்த மாதிரி சொல்றோம்ல அந்த ட்ரெடிஷனலா வச்சிருக்கிறது வந்து இந்த இதுல வரும், இந்த கேஸ்ல வரும். புரியுதுங்களா? சொல்லுங்க ஆட்டோ அல்லோ ஆக்டோப்ளாய்டுக்கு என்ன எக்ஸாம்பிள்? கிரிட்டிகல் கிரிட்டிகல்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிரிட்டிகல் கிரிட்டிகல்னு ஒண்ணு இருக்கு. அந்த கிரிட்டிகல் வந்துட்டு கிரிட்டிகல் வந்து அல்லோ எக்ஸாப்ளாய்லயும் கிரிட்டிகல் இருக்கு, அல்லோ ஆக்டோப்ளாய்லயும் கிரிட்டிகல் இருக்குமா? லவண்யா, கிரிட்டிகல் வந்து அல்லோ எக்ஸாப்ளாய்ட்லயும் வரும், அல்லோ ஆக்டோப்ளாய்ட்லயும் இருக்கும். ரெண்டுலயுமே வந்து எக்ஸாம்பிள் இருக்கு கிரிட்டிகல். பட் உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக நான் கிரிட்டிகல் வந்து அல்லோ ஆக்டோப்ளாய்ட்ல வச்சிருக்கேன். ஏன்னா யாருனாலும் நாளைக்கு படிச்சுட்டு வந்து சார் அல்லோ எக்ஸாப்ளாய்னு போட்டுருந்துச்சு ஒரு புக்ல அப்படின்னு சொல்லி கேட்பீங்க, அதுக்காக. எல்லாத்துக்குமே எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குமா? எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு, நீங்க அந்த எக்ஸெப்ஷன்ஸ் எடுத்துக்கூடாது. ரைஸ் வந்து என்ன பிளைடில வருது பார்த்தோம்? ரைஸ் வந்து டிப்ளாய்டுன்னு பார்த்தோம்ல. பட் ரைஸ்ல வந்து டெட்ராப்ளாய்டும் இருக்கு, டெட்ராப்ளாய்டும் இருக்கு. அதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம், உங்களுக்கு பெக்லியர் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி தான் பாக்குறேன். ஓகேவா? போறவங்களா அடுத்தது? இதுல x1 x2 என்ன டினோட் பண்ணுது? x1 இந்த இடத்துல x வரணும், x2 x3 x4 என்ன சொல்லுது? வேற வேற ஸ்பீசிஸ்ல இருந்து வந்தது, அந்த ஜீனோம் வந்து வேற வேற ஸ்பீசிஸ்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றது. இங்க ஒரே ஸ்பீசிஸ்ல இருந்து வந்ததுனால வெறும் எக்ஸோட முடிச்சுக்கிட்டோம். புரியுதுங்களா? சேம் ஜீனோம்ன்றதுனால வெறும் எக்ஸோட முடிச்சுக்கிட்டோம். போறவங்களா அடுத்தது? பாலிப்ளாய்டு, பாலிப்ளாய்டோட பிகினிங். இங்க என்ன பார்த்தோம்? இங்க வந்து சீட்ஸ் பார்த்தோமா? பனானால இங்க சீட்ஸ் பாருங்க, பிளாக் கலர்ல, பிளாக் கலர்ல இருக்கு. இது வந்து என்னது? டிப்ளாய்டு. டிப்ளாய்டு பனானால வந்து பாத்தீங்க அப்படின்னா சீட்ஸ் இருக்காது. கமர்ஷியலா கமர்ஷியலா யூஸ் பண்ற பனானா வெரைட்டிஸ் ட்ரிப்ளாய்டு தான். கமர்ஷியலா யூஸ் பண்றது வந்து ட்ரிப்ளாய்டு தான். புரியுதுங்களா? கமர்ஷியல் வெரைட்டிஸ். ஏன் கமர்ஷியல் வெரைட்டிஸ் வந்து இதை வச்சு யூஸ் பண்றாங்க? நீங்க சாப்பிடும்போது சீட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா யாருங்க வாங்கி சாப்பிடுவாங்க? சொல்லுங்க. வாட்டர்மெலன் சாப்பிடும்போது சீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யாரு வாங்கி சாப்பிடுவோம்? அதுவே சீட்ஸ் இல்லாம அட்ராக்டிவ் கலரோட இருந்துச்சுன்னா எல்லாருமே வாங்கி சாப்பிடுவாங்களா? அதுக்காக தான் வந்து கமர்ஷியல் வாட்டர்மெலன் வெரைட்டிஸ் எல்லாம் வந்துட்டு ட்ரிப்ளாய்டு அப்படின்னு சொல்றோம். கமர்ஷியல் வாட்டர்மெலன் வெரைட்டிஸ் எல்லாமே ட்ரிப்ளாய்டுன்னு சொல்றோம். The organism with more than two basic set of chromosomes are called polyploidy. The organism with more than two basic set, அது எல்லாமே பாலிப்ளாய்டுன்னு சொல்றோம். அப்படின்னு எதுல இருந்து ஆரம்பிக்குது? டிப்ளாய்டு, டெட்ராப்ளாய்டு, பென்டாப்ளாய்டு, அதுல இருந்து ஆரம்பிக்குது. 3 4 5 7 8 இது வரைக்கும் போகுது. புரிஞ்சுதுங்களா இது வரைக்கும்? போலாங்களா அடுத்தது? ஆக்டோப்ளாய்டுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன? ஸ்ட்ராபெரி. இப்போ வந்துட்டு இந்த எப்படி ஆரிஜின் ஆகுது? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? எந்த வருஷம் வந்துட்டு ஆரிஜின் ஆஃப் பாலிப்ளாய்டு இல்ல எப்படி பாலிப்ளாய்டு வந்து ப்ரொடியூஸ் பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? அந்த கொஸ்டின் படிங்க. என்ன கொஸ்டின்றது? வேஸ்ட் டு
ways in which polyploidy can occur அப்படின்னு சொல்லிட்டு எந்த வருஷம் கேட்டிருக்காங்க? 2022ல கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேல இருந்து ரெண்டாவது கொஸ்டின் மூணாவது கொஸ்டினா இருக்கு, அதுக்கு மேல இருக்கு. மூணாவது இருக்கு அப்படின்னா ரீசெண்டா கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். சொமேட்டிக் டப்ளிங் ஒன்னு இருக்கு, இன்னொன்னு ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸ். சொமேட்டிக் டப்ளிங், இன்னொன்னு வந்து ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸ். பேர்ல இருக்கு சொமேட்டிக் டப்ளிங் அப்படின்னு சொல்றாங்க. சொமேட்டிக்னா என்ன மீனிங், டப்ளிங்னா என்ன மீனிங்? சொமேட்டிக்னா என்ன மீனிங்? சொமேட்டிக்னா என்ன மீனிங்? சொமேட்டிக் செல்ஸ் இல்ல சொமேட்டிக் டிஷ்யூஸ். சொமேட்டிக் செல்ஸ்ல வந்து மைட்டாசிஸ் நடக்குமா மியாசிஸ் நடக்குமா? மைட்டாசிஸ். சொமேட்டிக் செல்ஸ்ல வந்து மைட்டாசிஸ் நடக்கும். ரீப்ரொடக்டிவ் செல்ஸ்ல வந்து மியாசிஸ் நடக்கும். ரீப்ரொடக்டிவ் செல்ஸ்ல தான் வந்து மியாசிஸ் நடக்கும். சோ இந்த மைட்டாசிஸ் அப்போ டைம் நான் சப்போஸ் ஒரு செல்ல வந்துட்டு இந்த மாதிரி குரோமோசோம்ஸ் இருக்கு, மைட்டாசிஸ் அப்போ இப்படிதான் அரேஞ்ச் ஆயிருக்கும். யூஸ்வலா எப்படி போகும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ், எப்படி என்ன ஆகும்? ஏன்னா அது ஒரு கரெக்ஷன் வந்தாலும் வந்துடும். அப்புறம் ஆக்சுவலா இருக்க மாதிரி நான் போட்டுறேன். ஏன்னா நம்ம ஃபார்மாலிட்டிக்குன்னு ஒண்ணு போடுறோம். இதுல எப்படி போகும், எப்படி பிரியும் மைட்டாசிஸ்ல? இந்த மாதிரி ரெண்டா பிரியும். நடுவுல வந்து இந்த மாதிரி ரெண்டா பிரியும். இங்க இருந்து வந்து இது போல்ஸ் சொல்லுவோம். இது என்ன பேர் சொல்லுவோம்? போல்ஸ் சொல்லுவோம். சென்ட்ரோசோம்ல இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரோசோம்ல இருந்து ஸ்பிண்டில் ஃபைபர்னு ஒன்று வரும். ஸ்பிண்டில் ஃபைபர்னு வரும். இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து இதை வந்து இந்த ஆஃப் வந்து அந்த சைடு இருக்கும், இந்த ஆஃப்ல இருக்குல்ல இந்த ஆஃப் வந்து இந்த சைடு இருக்கும். கடைசி இது முடியும் போது மைட்டாசிஸ் முடியும் போது எப்படி பிரியும், எப்படி வரும்? மைட்டாசிஸ் முடியும் போது எப்படி இருக்கும்? மைட்டாசிஸ் முடியும் போது இந்த ஆஃப் வந்து ஒரு செல்ல ஃபார்ம் ஆயிருக்கும், இந்த ஆஃப் வந்து ஒரு செல்ல ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பிரியும். ஒருவேளை மைட்டாசிஸ்ல இதெல்லாம் ஒழுங்கா பிரியாம எல்லாம் ஒரே சைடு போயிடுச்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? இது ரெண்டா பிரியாம ஒரே சைடு போயிடுச்சா என்ன ஆகும்? ஏதாவது ஒரு கெஸ்னா பண்ணுங்கம்மா. அதுதான் இந்த சொமேட்டிக் டப்ளிங்ன்றது. அதுதான் இந்த சொமேட்டிக் டப்ளிங்ன்றது. ரெண்டும் ஒரே சைடு போயிடுச்சு அப்படின்னா இருந்த குரோமோசோம் நம்பர் அப்படியே டபுளா இருக்கும். 2n = 4 அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? சொமேட்டிக் டப்ளிங் அப்போ 2n = 8 மாறி இருக்கும். 2n = 8 மாறி இருக்கும். அதான் சொமேட்டிக் டப்ளிங் அப்படின்றது. Cells sometimes undergo irregularities in mitosis. Cells sometimes undergo irregularities in mitosis and give rise to meristematic cells that perpetuate these irregularities. ஸோ அது மூலியமா வந்துட்டு டிப்ளாய்டா இருந்தது ஒண்ணு வந்து இப்ப என்னவா இருக்கு? டிப்ளாய்டா இருந்த ஒரு ஆர்கானிசம் இப்ப எப்படியா இருக்கு? டிப்ளாய்டா இருந்த ஆர்கானிசம் ஃபார் எக்ஸாம்பிள் 2n வந்து டிப்ளாய்டு 2n = 2x = 4 இருந்திருக்கு. 2n = 2x = 4 இருந்திருக்கு. மைட்டாசிஸ் ஒழுங்கா பிரியாததுனால இப்ப என்ன ஆயிருக்கு? 2n = 4x = 8. 2n = 4x = 8 மாறி இருக்கு. ஒரு டிப்ளாய்டா இருந்த ஒரு ஆர்கானிசம் மைட்டாசிஸ் ஒழுங்கா நடக்காததுனால
டெட்ராப்ளைடா மாறி இருக்கு. சோ இது வந்து ஒரு கேஸ். இது வந்து ஒரு கேஸ். புரிஞ்சுதா மணிகண்டன்? புரியல. பாலிப்ளாய்டு ஸ்லைடு கேக்குறாங்க. பாலிப்ளாய்டு ஸ்லைடு பாத்துட்டீங்களாமா மித்ரா? மித்ரா, சத்யா. ஓகே. செமாட்டிக் டபுளிங் புரிஞ்சுதாமா இல்ல சும்மா தலையாட்டுறீங்களா? Tabular form of polyploid slide. டக்கு நோட் பண்ணிக்கோமா ஆன்லைன் டேபிளர் ஃபார்ம். ஓகே, போலாங்களா அடுத்தது? மைட்டாசிஸ் மியாசிஸ் பத்தி கொஞ்சம் பேசிக் தெரியுமா? கொஞ்ச நாவது நானே கொஞ்சம் நடத்திருப்பேன் மைட்டாசிஸ் மியாசிஸ் பத்தி. இதனால கொஞ்சம் ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்றேன். மைட்டாசிஸ்ன்றது எங்க நடக்கும்? சொமேட்டிக் செல்ஸ். மியாசிஸ்ன்றது வந்து எங்க நடக்கும்? ரீப்ரொடக்டிவ் செல்ஸ். மைட்டாசிஸோட எண்ட் அப்போ ஆரம்பிக்கும் போது 2n ஈக்குவல் டு 2n ஈக்குவல் டு 22ன்னு ஒரு செல் வந்துட்டு 2n ஈக்குவல் டு 22ன்னு இருக்கக்கூடிய ஒரு செல் வந்துட்டு மைட்டாசிஸ்ல என்டர் ஆகுது. 2n ஈக்குவல் டு 22ன்னா என்ன மீனிங்? 22 குரோமோசோம் இருக்குன்னு அர்த்தம். 22 குரோமோசோம் இருக்கிறத வந்துட்டு மைட்டாசிஸ்ல என்டர் ஆகுது. மைட்டாசிஸ்ல என்டர் ஆகி அது பிரிஞ்சுது அப்படின்னா கடைசி எப்போ எத்தனையா பிரியும்? இதுல இருந்து ஒரு டாட்டர் செல் 2 செல் பிரியும்ல, டாட்டர் செல்னு சொல்லுவோம். டாட்டர் செல். டூ என் ஈக்குவல் டு 22. இங்கே வந்து 2n ஈக்குவல் டு 22. அப்படியேதான் பிரியும். புரியுதுங்களா? மைட்டாசிஸ் எண்ட் ஆச்சு அப்படின்னா பிரியறது வந்து 2n ஈக்குவல் டு 22, 2n ஈக்குவல் டு 22 அப்படியே தான் பிரியும். மியாசிஸ் வந்து ரீப்ரொடக்டிவ் செல் நடக்குது இல்ல, இங்க வந்து 2n ஈக்குவல் டு 22ன்னு என்டர் ஆகும். அதாவது வந்து 22 குரோமோசோமோட மியாசிஸ் என்டர் ஆகுது. 22 குரோமோசோமோட மியாசிஸ் என்டர் ஆகுது. ஃபைனலா எண்ட் ஸ்டேஜ்ல டாட்டர் செல்ஸ் இருக்குல்ல, டாட்டர் செல்ஸ். டாட்டர் செல்ஸ் வந்து எத்தனை ப்ரொடியூஸ் ஆகும்? 4 ப்ரொடியூஸ் ஆகும். 4லயும் குரோமோசோம் நம்பர் எத்தனை இருக்கும்? n equal to 11, n equal to 11, n equal to 11,
n equal to 11 அப்படின்னு சொல்லிட்டு 4 ப்ரொடியூஸ் ஆகும். புரியுதுங்களா? இந்த பேசிக் தெரியும்ல? அது தெரியலன்னா கூட இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அடுத்தது அவங்க கொஸ்டின் கேட்க ஒரே ஒரு டவுட் கேட்கறாங்க. அப்ப மியாட்டிக் செல்லுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து மியாசிஸ் செல்ல அப்ப எப்படி வந்துட்டு மறுபடியும் 2n எப்படி வரும் அப்படின்னு கேக்குறாங்க. எப்படி வரும் 2n? n ஈக்குவல் டு 11 11 கொடுத்துருக்கோம். அப்ப எப்படி மறுபடியும் 2n மறுபடியும் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா இது எல்லாமே எங்க போலன்லயோ இல்ல எக்ஸெல்லயோ ப்ரொடியூஸ் ஆகுது. மியாசிஸ்ன்றது வந்து ரீப்ரொடக்டிவ் செல்னு சொல்லியிருக்கேன். அப்ப ரீப்ரொடக்டிவ் செல்னா எது? போலன் செல் இல்லைன்னா எக் எக்ஸெல்ல ப்ரொடியூஸ் ஆகுறது. புரியுதுங்களா? n equal to 11 இருந்து ஃபீமேல் பேரண்ட் இருந்து ஒன்று வந்திருக்கும். n equal to 11 இருந்து மேல் பேரண்ட் இருந்து ஒன்று வந்திருக்கும். அந்த n equal to 11 n equal to 11 மேலும் ஃபீமேலும் சேர்ந்தது என்ன ஆகுது? 2n equal to 22 ஆகுது. புரியுதுங்களா? எப்படி சார் 2n equal to 22 அப்படி வருது அப்போ கடைசியா அப்படின்னு கேக்குறாங்க. n equal to 11 வந்து ஒரு மேல் இருந்து வந்திருக்கும். இன்னொரு n equal to 11 இருந்தது ஃபீமேல் இருந்து வந்திருக்கும். அது ரெண்டும் சேரும் போதுதான் 2n equal to 22 கிடைக்குது. போலாங்களா அடுத்தது? ஸோ இப்போ இர்ரெகுலர் மியாசிஸ்க்கும் இங்க இருக்கக்கூடிய இர்ரெகுலாரிட்டிஸ்க்கும் பாலிப்ளாய்டை எப்படி லிங்க் பண்ணுவீங்க? அட்லீஸ்ட் ஒரு ட்ரைனா பண்ணுங்கப்பா. இங்க மியாசிஸ் ஒழுங்கா நடக்கல, இதுக்கும் பாலிப்ளாய்டுக்கும் எப்படி சம்பந்தம் கொண்டு வருவீங்க? ஏதாவது ஒரு லிங்க் பண்ணுங்க. மியாசிஸ்ல n equal to 11 இருக்கு. இதை எப்படி நீங்க இதுல இருந்து பாலிப்ளாய்டு எப்படி நடக்கிறது பாசிபிலிட்டி இருக்குன்னு திங்க் பண்ணுங்க. ஓகே, நீங்க சொல்ற மாதிரி ரிடக்ஷன் நடக்கல, தெரியவே இல்லை. 2n equal to 22 தெரியவே இல்லை. 2n equal to 22 அப்படியே இருக்கு. சரி, இப்போ இந்த 2n equal to 22 இது எப்படி பாலிப்ளாய்டு ஆச்சு? கொஸ்டின் புரியுதாமா? இர்ரெகுலர் மியாசிஸ்னால பாலிப்ளாய்டி ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்றாங்க. இர்ரெகுலர் மியாசிஸ்னால பாலிப்ளாய்டி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இர்ரெகுலர் மியாசிஸ்னால எப்படி பாலிப்ளாய்டி ப்ரொடியூஸ் ஆக பாசிபிலிட்டி இருக்குன்னு நான் கேட்கறேன். நடத்துறதுக்கு முன்னாடி எப்படி சார் கேக்குறீங்க? மியாசிஸ் ஒழுங்கா நடக்கல, மியாசிஸ் அப்ப ஒழுங்கா செல் பிரியல அப்படின்னா மேக்ஸிமம் பாசிபிலிட்டி என்ன இருக்கு? அப்படியே அதுவா போகும். என்னன்னு போகும்? ஒரு கேமெட்ல ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சுதா? மியாசிஸ் புரிஞ்சுதா? மியாசிஸ் எல்லாத்தையும் புரிஞ்சுதா லாஸ்ட் வரைக்கும்? லாஸ்ட்ல ஸ்வேதா ஸ்ரீனிதா இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஒழுங்கா நடந்துச்சுன்னா இந்த பாசிபிலிட்டி, ஒழுங்கா நடக்கலாம். என்ன பாசிபிலிட்டி? மியாசிஸ்ல ஒழுங்கா புரியல அப்படின்னா n equal to 11க்கு பதிலா மேக்ஸிமம் பாசிபிலிட்டி 22, மேபி 22 போகலாம். ஒரு செல்ல வந்து 22 போகலாம். ஒரு கேமெட் செல்ல, கேமெட் செல் என்னது? ஒரு போலன் செல்ல வந்து n equal to 22 போகலாம். அப்பயும் வந்துட்டு ஒன்னும் பாலிப்ளாய்டு ஆகலையே. பாலிப்ளாய்டுன்றது என்ன? 2n equal to 22 எப்படி பாலிப்ளாய்டுன்னு சொல்லுவோம்? அதை விட அதிகமாகணும்ல. 2n equal to 2x equal to 22 வச்சுப்போம். 22 இப்போ 22ல தானே இருக்கு. டிப்ளாய்டாவோ இல்ல டெட்ராப்ளாய்டோ ஆகவே இல்லைல்ல.
ஒரே எண்ணு தான் 22. அதாவது வந்து போலன் செல் மட்டும் தான் 22. இன்னொரு ஃபீமேல் பேரண்ட் இருக்காங்கல்ல, இன்னொருத்தவங்க இருக்காங்கல்ல, அங்க இருந்து என்ன குரோமோசோம் வரலாம்? அங்க இருந்து மேபி ஒரு 11 வரலாம், இல்ல ஒரு 22 வரலாம்ல. இது வந்து ஃபாதர்ல இருந்து 22 வந்திருக்கு. மதர்ல இருந்து வரணும்ல. மதர்ல இருந்து என்ன வரலாம்? ஒரு 11 வரலாம், இல்ல ஒழுங்கா பிரியலன்னா 22 வரலாம். ஒழுங்கா பிரிஞ்சிருந்துச்சு, மதர்ட்ட ஒழுங்கா பிரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா 11 வரலாம். இது ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகுது? 22 11 சேர்ந்தா என்ன ஆகுது? 33. 33. இங்க x ஈக்குவல் டு என்ன? x ஈக்குவல் டு 11. x ஈக்குவல் டு 11. மோனோப்ளாய்டு வந்துட்டு 11. அப்ப 33 என்னன்னு சொல்லலாம்? ட்ரிப்ளாய்டுன்னு சொல்லலாம். 33 என்னன்னு சொல்லலாம்? ஒரு ட்ரிப்ளாய்டுன்னு சொல்லலாம். புரிஞ்சுதா இது வரைக்கும்? புரிஞ்சுதா? ஓகே. இது வந்து ட்ரிப்ளாய்டுக்கான பாசிபிலிட்டி. என்ன இது? ஒரு இதுல வந்துட்டு போலன் செல்ல வந்துட்டு ஒழுங்கா பிரியல, பட் மதர் செல்ல வந்து ஒழுங்கா பிரிஞ்சிருக்கு. ஒருவேளை மதர் செல்லையும் ஒழுங்கா பிரியல, இந்த கண்டிஷனுக்கு பதிலா இங்கேயும் 22 பிரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லலாம்? என்ன பாசிபிலிட்டி இருக்கு? இங்கேயும் 22 இருக்கு, இங்கேயும் ஒரு 22 இருக்கு. ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? 44. அதாவது வந்து 4x ஈக்குவல் டு 44. 4x ஈக்குவல் டு 44 அப்படின்ற பாசிபிலிட்டி. புரியுதுங்களா எப்படின்றது? யார் யாருக்கு புரியல இது? ஒரு நிமிஷம். ஒழுங்கா மியாசிஸ் நடந்துச்சுன்னா இது எப்படி, என்ன கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகலாம் சக்தி? மியாசிஸ் ஒழுங்கா நடந்துச்சுன்னா போலன்ல வந்து என்ன கேமெட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கலாம்? 11. n ஈக்குவல் டு 11. n ஈக்குவல் டு 11 ஃபார்ம் ஆயிருக்கலாம். இது வந்து எங்க? போலன்ல. பட் இங்க வந்து ஒழுங்கா மியாசிஸ் நடக்கல, இர்ரெகுலர் மியாசிஸ் நடந்திருக்கு. சோ அப்ப இங்க வந்து என்ன பாசிபிலிட்டி இருக்கலாம்? இர்ரெகுலர் மியாசிஸ் ஒழுங்கா நடக்கல அப்படின்னா பிரியலன்னு அர்த்தம். அந்த இது வந்து பிரியல, குரோமோசோம் பிரியலன்னு அர்த்தம். சோ இங்க வந்து என்ன பாசிபிள் இருக்கு? அந்த 22 அப்படியே வந்திருக்கலாம், அந்த 22 அப்படியே டிட்டா வந்திருக்கலாம். புரியுதுங்களா? இதுவே வந்துட்டு இன்னொன்னு இருக்கு, மதர்னு ஒன்னு இருக்கு, மதர் செல். மதர் செல்லையும் இதே மாதிரி மியாசிஸ் நடக்கும். அதாவது எக்ஸ் செல்லையும் இதே மாதிரி மியாசிஸ் நடக்கும். இங்க என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கு இடத்துல மியாசிஸ்ல? ஒரு பாசிபிலிட்டி வந்து n ஈக்குவல் டு 11 ஒழுங்கா பிரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா n ஈக்குவல் டு 11 பாசிபிலிட்டி இருக்கு. இன்னொரு பாசிபிலிட்டி அந்த 22 அப்படியே வந்திருக்கலாம், அந்த கேமெட்ஸ்ல வந்துட்டு 22 அப்படியே வந்திருக்கலாம். இந்த ரெண்டு தானே பாசிபிலிட்டி இருக்கு. ஒருவேளை இதுவும் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? இந்த 22 இந்த 11 சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? 33. 33. இங்க வந்து 2n ஈக்குவல் டு 2x ஈக்குவல் டு 22 சொல்லிட்டேன். டிப்ளாய்டு வந்துட்டு 22 சொல்லிட்டேன். அப்ப ட்ரிப்ளாய்டு என்னவா இருக்கும்? 33. சோ இந்த 33 வந்து என்னன்னு சொல்லலாம்? ட்ரிப்ளாய்டுன்னு சொல்லலாம். ஒருவேளை இது ரெண்டும் சேருது, இந்த 22வும் இந்த 22வும் சேருது காம்பினேஷன்ல, இந்த 22 இந்த 22 சேருது. அப்ப என்ன ஆகும்? 2n ஈக்குவல் டு 44. இந்த 44 ஓட ப்ளாய்டி லெவல் என்னன்னு சொல்லலாம்? ஒண்ணும் இல்ல, அப்படி தெரியலனா கூட இங்க x ஈக்குவல் டு என்ன வேல்யூ வருது? இதுல x ஈக்குவல் டு 11 வருதா? இந்த 44 டிவைட் பை 11 போட்டீங்கன்னா என்ன வருது? 4. சோ அதை வந்து டெட்ராப்ளாய்டு அப்படின்னு சொல்லலாம், டெட்ராப்ளாய்டு அப்படின்னு சொல்லலாம். இதை நோட் பண்ணுங்க, அதுக்கான சென்டென்ஸ் உள்ள இருக்கும்.
போலாமா அடுத்தது? நோட் பண்ணிட்டீங்களா? போலாங்களா? ஸோ இதுக்கான கண்டென்ட் தான் இதுல இருக்கும் எல்லாமே. இது ரெண்டும் சேர்ந்து 33 காம்பினேஷன் சொன்னல, அந்த இது ட்ரிப்ளாய்டு எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னோம்ல, அதுக்கான சென்டென்ஸ் இதுல இருக்கு. 22 சேர்ந்து 44 ஆச்சுன்னு சொன்னோம்ல, டெட்ராப்ளாய்டு, அதுக்கான சென்டென்ஸ் இது. லாஸ்ட் பாயிண்ட், a tetraploid may originate by somatic doubling of chromosome number or by union of unreduced diploid gametes. Union of unreduced diploid gametes. போலாம் அடுத்தது. போலாங்களா அடுத்தது? ஒரு கொஸ்டின் பார்ப்போம் பிவிக்யூல. இந்த கொஸ்டின் பார்த்துட்டு திரும்ப போவோம். சிசா 2023ல பேசேஜ் தான். பேசேஜ் மட்டும் ஒரு டைம் படிச்சுட்டு இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. டைம் நான் மானிட்டர் பண்ணிக்கிறேன், நீங்க எவ்வளவு டைம் எடுத்துக்கிறீங்கன்னு பார்ப்போம். சிசா 2023ல கேட்ட கொஸ்டின் தேர்ட் கொஸ்டினா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். There is a claim that organic farming is inherently safer and healthier. சரி அப்ப படிங்க. படிச்சுட்டு ஆன்சர் சொல்லுங்க. கேக்குறவங்க ஆன்சர் பண்ணுமா?
ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுமா, 1.5 நிமிஷம். யார் என்ன கேட்க? சதீஷ் கெஸ். பி. எக்ஸ்பிளனேஷன் இன்னொருத்தவங்க யாருன்னா கேட்போம். சக்தி மகேந்திரா. ஆக்சுவலா ஹிந்தி தெரியுவங்களுக்கு ஹிந்திலயும் இருக்கும், பேசேஜ் எல்லாம் ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு ஹிந்திலயும் இருக்கும். ஆன்லைன்ல நிறைய டிடின்னு சொல்றாங்க. பிஏடியா? நிறைய டி. டி ஆப்ஷன் ஆன்லைன்ல. சிசாட்டுக்கு எவ்வளவு டைம் இருக்கும் கொஸ்டினுக்கு? ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கலாம் மேக்ஸிமம்? மேக்ஸிமம் எவ்வளவு மினிட்ஸ் எடுத்துக்கலாம்? அட்லீஸ்ட் ஒரு கெஸ்ட்னா பண்ணுங்க. 80 கொஸ்டின், மொத்த கொஸ்டின் எத்தனை? 80ஆ? 80 கொஸ்டின் வந்து எவ்வளவு நிமிஷத்துல சால்வ் பண்ணணும்? 120 நிமிஷம். எந்த கொஸ்டினுக்கும் வந்துட்டு 2 நிமிஷத்தை தாண்டக்கூடாது. 2 நிமிஷத்தை தாண்டக்கூடாது எந்த கொஸ்டினுக்கும். மேக்ஸிமம் மேக்ஸிமம் 2 நிமிஷத்துக்கு மேல தாண்டக்கூடாது. அப்ப நீங்க 2 நிமிஷத்துக்குள்ளாரே எல்லா கொஸ்டினையும் சால்வ் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் உங்களால எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும்? 60 கொஸ்டின் வந்து அட்லீஸ்ட் படிச்சு பார்க்க முடியும். 60 கொஸ்டினை படிச்சு பார்க்க முடியும். புரியுதுங்களா கொஸ்டின்? எந்த ஒரு கொஸ்டினுக்கும் நீங்க 2 நிமிஷத்துக்கு மேல எடுத்துக்கல அப்படின்னா 60 கொஸ்டின் நீங்க படிச்சு பார்க்க முடியும். மீதி 20 கொஸ்டின் உங்களால படிக்கவே முடியாது. பிஏ டிஎம்மா? ஏவா? சொல்லு குமரன், என்ன ஆன்சர் அதுக்கு? பி. ஜஸ்டின் இன்ஃபன்ட் ராஜ்? டி. பி. ஆன்லைன்ல இருக்கவங்க டி சொல்றாங்க, ஆஃப்லைன்ல இருக்கவங்க எல்லாம் பி சொல்றீங்க. எது கரெக்ட்னு சொல்றது? பிரதீக்ஷா? பி. பிரதீக்ஷா பக்கத்துல உங்க பேர் என்னம்மா? சத்யா, சொல்லுங்கம்மா. அபர்ணா? பி. பிரியதர்ஷினி? ஆன்சர் வந்து பி தாமா. ஆன்லைன்ல ஏன் டி சொன்னீங்கன்னு தெரியல, நிறைய பேர் டிடின்னு சொல்லியிருந்தீங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பி தான். இங்க ஆக்சுவலா இந்த இன்ஹெரண்ட்லின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணாங்கல்ல, இன்ஹெரண்ட்லி அப்படின்றது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் மாதிரி போயிடுது. ஆர்கானிக் ஃபார்மிங் இஸ் இன்ஹெரண்ட்லி அன்சேஃப் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஹெரண்ட்லினா என்ன? நேச்சுரலி இல்ல பேசிக்கலி அப்படின்னு சொல்லலாம். பேசிக்கலி அப்படின்ற மாதிரி மீனிங். இன்ஹெரண்ட்லி அப்படின்றது வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்டா போயிடுது. ஆர்கானிக் ஃபார்மிங் இஸ் இன்ஹெரண்ட்லி அன்சேஃப் ஃபார் போத் ஃபார்மர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ் சொல்றாங்கல்ல, அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஏன் கரெக்ட்? சோ அவங்க வந்துட்டு எங்க இருக்கு அந்த வார்த்தை? கன்ஃபியூஸ்டு இல்ல நாட் வெல் ரெகுலேட்டட் அந்த மாதிரி இருக்குல்ல. So farmers and consumers need to be educated about eco-friendly food அப்படின்றாங்க. ஸோ அது வந்துட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. எல்லாத்துக்கு மேல அசம்ஷன்ற ஒரு வேர்டு இருக்கு, அசம்ஷன் தான் கேக்குறாங்க. யாரு கூப்பிட்டீங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்துட்டு நேச்சுரலா எப்படி பாலிப்ளைடு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றது. என்னென்ன நேச்சுரலா ப்ரொடியூஸ் பண்றது? என்ன? சொமேட்டிக் டப்ளிங், இன்னொன்று வந்து ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸ்ல. இதெல்லாம் வந்து நேச்சுரலா நடக்கிறது. நம்ம எப்படி வந்துட்டு நாமளா இன்டியூஸ் பண்ணணும், மேனுவலா வந்து இன்டியூஸ் பண்ணணும், அதாவது ஆர்டிபிஷியலா இன்டியூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்துட்டு ஒரு கிராப்பை வந்துட்டு பாலிப்ளைடா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இதுக்கு முன்னாடி பார்த்த 2 கேஸ் எதுக்கு? நேச்சுரலா இயற்கையாவே நடக்கிறது. இப்ப வந்து நான் மேனுவலா பண்ணணும், நான் அதுல ஒரு ரிசர்ச் பண்ணி ரைஸை வந்துட்டு 2x இருக்கிறத 2n = 2x இருக்கிறத 2n = 4x சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணி ஒரு வெரைட்டி நான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? மேனுவலா பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு கெஸ் பண்ணுங்கம்மா. டூப்ளிகேஷன். அதான் எப்படி டூப்ளிகேஷன் எப்படி பண்ணலாம்?
அதுக்குன்னு லேப்ல நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குமா? கெமிக்கல்ஸ் இருக்கு. கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் நிறைய இருக்கு. அதுல மோஸ்ட் காமனா யூஸ் பண்றது கொல்சிசின். கொல்சிசின் கொல்சிசின்றது வந்து எங்க இருந்து எடுக்கிறாங்க? கொல்சிசின் எங்க இருந்து எடுக்கிறாங்க? இந்த கெமிக்கல் எங்க இருந்து? இது பாப்புலர் கெமிக்கல்மா. பாலிப்ளைட் எப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பாயிண்டே இந்த எப்படி இன்டியூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்டே இதை எழுதலாம். கொல்சிசின் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்ப அந்த கொல்சிசின்றது எங்க இருந்து வருதுன்னு கேக்குறேன். ஒரு பிளான்ட்மா, கொல்சிசியம் ஆட்டோம்னலேன்னு ஒரு பிளான்ட் இருக்கு. அந்த பிளான்ட்டோட பல்ப்ல இருந்து எடுப்பாங்க. பிளான்ட்டோட பல்ப் போர்ஷன் இருக்குல்ல, அதுல இருந்து எடுக்கிறாங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. பேர் என்ன? கொல்சிசியம் ஆட்டோம்னலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட் இருக்கு. ஆட்டோம்னலே, ஆட்டம் நலே, AUTUMNALE. ஸோ இது வந்து ஒரு கெமிக்கல். இது இல்லாம இன்னும் நிறைய கெமிக்கல் இருக்கு. நைட்ரஸ் ஆக்சைடுன்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நைட்ரஸ் ஆக்சைடு அது என்ன பொல்யூட்டன்ட்ல படிச்சிருப்பீங்களா, என்வரன்மெண்டல் சயின்ஸ்ல. ஸோ அந்த மாதிரி கெமிக்கல் அது கூட யூஸ் பண்ணலாம். நைட்ரஸ் ஆக்சைடு. அசினாப்தலின் ஒன்று இருக்கு. அசினாப்தலின்ற ஒரு கெமிக்கல், அசினாப்தலின். ஸோ அதுவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து கெமிக்கல் வச்சு இன்டியூஸ் பண்றது. வேற எப்படி இன்டியூஸ் பண்ணலாம்? இன்டியூஸ் பண்ணணும்னா நம்ம இதெல்லாம் வந்து கெமிக்கல் ஏஜென்சி யூஸ் பண்ணி. நம்பர் 2 வந்துட்டு ரேடியேஷன். ரேடியேஷன் யூஸ் பண்ணி இன்டியூஸ் பண்றது. ரேடியேஷன் என்னென்ன ரேடியேஷன் யூஸ் பண்ணலாம்? ரேஸ் என்னென்ன யூஸ் பண்ணலாம்? எக்ஸ்ரேஸ். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ரேஸ் இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி ரேஸ் யூஸ் பண்ணி இரிரேடியேட் பண்ணி சீட்ஸை வந்து இரிரேடியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பாலிபைடி வந்து இன்டியூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2n = 2x = 24 இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீசிஸை, அந்த சீட்ஸ் இருக்குல்ல, அந்த சீட்ஸை வந்து நான் இரிரேடியேட் பண்றேன். எதை யூஸ் பண்ணி? எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்ணி இரிரேடியேட் பண்றேன். இரிரேடியேட் பண்ண அப்படின்னா இந்த சீட்ஸோ இல்ல அந்த பிளான்ட்டையோ இரிரேடியேட் பண்ண அப்படின்னா அதுல இருந்து பாலிப்ளைடு வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரியுதுங்களா? அதுல இருந்து பாலிப்ளைடு ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. பட் கமர்ஷியலா யூஸ் பண்றது வந்து மோஸ்ட்லி இதுதான் யூஸ் பண்றாங்க, கொல்சிசின் தான் யூஸ் பண்றாங்க. இது இல்லாம வேற என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம்? பாலிப்ளைடி நான் இன்டியூஸ் பண்ணணும், ஆர்டிபிஷியலா இன்டியூஸ் பண்ணணும் அப்படின்னா பயோடெக்னாலஜிஸ்ட் யாருன்னா இருக்கீங்களா? பயோடெக்னாலஜிஸ்ட். திசு கல்ச்சர்ல ஒரு சில டெக்னிக் இருக்குமா? திசு கல்ச்சர்ல வந்து ஒரு சில டெக்னிக் இருக்கு, டபுளிங் பண்றது அந்த மாதிரி இருக்கு நிறைய. ஸோ அந்த திசு கல்ச்சர் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணலாம் பயோடெக்னாலஜில. ஸோ இதுதான் வந்துட்டு இண்டக்ஷன். என்னென்ன மெத்தட் இருக்கு பாலிப்ளைடு இண்டக்ஷன்ல? பிசிக்கல் மெத்தட், கெமிக்கல் மெத்தட். ரெண்டு மெத்தட் இருக்கு, பிசிக்கல் மெத்தட், கெமிக்கல் மெத்தட். பிசிக்கல் மெத்தட்ல தான் எக்ஸ்ரே, காமா ரே இதெல்லாம் வரும். எக்ஸ்ரே, காமா ரே. அது மட்டும் இல்ல, அதை தாண்டி என்ன இருக்கு? டெம்பரேச்சர் ஷாக்ஸ் கொடுக்கறது, இல்ல சென்ட்ரிஃபிகேஷன் பண்றது, இதெல்லாம். இதுல காமனா யூஸ் பண்றது இதாம்மா. இது ரெண்டும் வந்து ரொம்ப காமனாலாம் யூஸ் பண்றது இல்ல. டெம்பரேச்சர் ஷாக்ஸோ, டெம்பரேச்சர் ஷாக்னா ஒன்றும் இல்லை, அந்த பிளான்ட்டை வந்துட்டு ஒரு ஹை டெம்பரேச்சருக்கு எக்ஸ்போஸ் பண்றது. பிளான்ட்டை வந்து ஒரு ஹை டெம்பரேச்சருக்கு எக்ஸ்போஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்றாங்க? பாலிப்ளைடு வந்து இன்டியூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றாங்க. எக்ஸ்ட்ரீம் சேஞ்சஸ் இன் டெம்பரேச்சர் ரிசல்ட்ஸ் இன் ஹை ஃப்ரீக்வன்சி ஆஃப் பாலிப்ளைடு செல்ஸ். எக்ஸ்ட்ரீம் சேஞ்சஸ் இன் டெம்பரேச்சர் ரிசல்ட்ஸ் இன் ஹை ஃப்ரீக்வன்சி ஆஃப் பாலிப்ளைடு செல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சென்ட்ரிஃபிகேஷன் எப்படின்னா, அந்த செல்ஸ் இருக்கு தெரியுமா, பிளான்ட்ஸ்லயோ இல்ல டிஷ்யூஸ்லயோ, அந்த செல்ஸை வந்துட்டு சென்ட்ரிஃபிகே, அதாவது நிறைய இதுல சென்ட்ரிஃபிகேஷன் எப்படி மெஷர் பண்ணுவோம்? RPM சொல்லுவோம், ரவுண்ட்ஸ் பர் மினிட். ஸோ இந்த மாதிரி இதுல வந்து அந்த செல்ஸையோ இல்ல டிஷ்யூஸையோ சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது அந்த செல்ஸ் வந்து பாலிப்ளைடி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றாங்க. அந்த செல்ஸ்ல இருந்து பாலிப்ளைடி ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குன்றாங்க.
ஓகே. மித்ரா பயோடெக்னாலஜி. ஓகே. ஓகே. போலாமா அடுத்தது? நான் சொன்ன கெமிக்கல் இல்லாம வேற ஏதாவது ஒரு 1 or 2 கெமிக்கல் சொல்லுங்கம்மா. எப்படி குரோமோசோம் டபுளிங் வந்து இன்டியூஸ் பண்றதுன்ட்டு. ஏதாவது ரைஸ் கீஸ் ஏதாவது ஒரு பிளான்ட்டை தூக்கி போய் டிப்ளாய்டில் இருக்கிற ஏதாவது பாலிப்ளாய்டை கன்வெர்ட் பண்ணி ஏதாவது ஒரு வெரைட்டி ரிலீஸ் பண்ணா வந்துட்டு ஒரு நல்ல நேம் கிடைக்கும்ல. பண்றது அதே நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்குதோ இல்லையோ ஏதாவது ஒன்று புதுசா பண்ணணும். வேற என்ன கெமிக்கல் நம்ம யூஸ் பண்ணலாம்? கெமிக்கல் ஏதாவது யூஸ் பண்ணோம் அப்படின்னா சொன்னது தவிர டிஎம்எஸ்ஓ வந்துட்டு டைமெத்தைல் சல்ஃபாக்சைடு அது வந்துட்டு எதுல வரும் அப்படின்னா கிரையோ ப்ரொடக்டன்ட்டா யூஸ் பண்ணலாம். நீங்க சொல்றது வந்து கிரையோ ப்ரொடக்டன்ட்டா யூஸ் பண்ணலாம். வேணா ஒரு டைம் மறுபடியும் சர்ச் பண்ணுங்க. டிஎம்எஸ்ஓ வந்துட்டு ஒரு பாப்புலர் கிரையோ ப்ரொடக்டன்ட். பயோடெக்னாலஜிஸ்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. டிஎம்எஸ்ஓ இல்ல பாலிஎத்திலீன் கிளைக்கால் அதெல்லாம் வந்துட்டு கிரையோ ப்ரொடக்டன்ட்டா யூஸ் பண்ணுவாங்க. இதாமா அந்த பிளான்ட் கொல்சிசின் பிளான்ட். சயின்டிபிக் நேமிங் இருக்கு பாருங்க. இந்த பிளான்ட்டோட பல்ப்ஸ் அண்ட் சீட்ஸ் இது ரெண்டுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. அந்த கொல்சிசின்றது பல்ப் அண்ட் சீட்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. அந்த கொல்சிசினை ஒரு பிளான்ட்லயோ நம்ம எதுல வந்து டபுளிங் பண்றோமோ அதுல அப்ளை பண்ணணும். இந்த கெமிக்கல்ஸை வந்துட்டு நம்ம எதுல டபுளிங் பண்றோம், எந்த ஸ்பீசிஸ்ல டபுளிங் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதோட லிவிங் டிஷ்யூஸ்ல அப்ளை பண்ணலாம். Colchicine treatment is the most effective and most widely used treatment for chromosome doubling. Most effective and most widely used மெத்தட் வந்து கொல்சிசின் தான். இது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது யாரு? இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றத அந்த கண்டுபிடிச்சு சொன்னது யாரு? அந்த ரெண்டு சயின்டிஸ்ட் பேர் என்ன? பிளாக்ஸ்லி அண்ட் நெபல் அப்படின்றவர் தான் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி கொல்சிசின் யூஸ் பண்ணனா பாலிப்ளைடி ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து இவங்க தான் சொல்லியிருப்பாங்க. பிளாக்ஸ்லி அண்ட் நெபல் அப்படின்றவங்க. என்னமா? ஆமா, இந்த கண்டென்ட் இருக்கு, இந்த பிளான்ட்ல இந்த கண்டென்ட் இருக்கு. அந்த கண்டென்ட் அந்த கொல்சிசின்றதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா குரோமோசோம் வந்து டபுள் ஆகுது அப்படின்றாங்க. அது ரிப்போர்ட் பண்ணது பிளாக்ஸ்லி அண்ட் நெபல் அப்படின்றவங்க. தண்டர் லில்லியா என்னன்னு தெரியல, ஆனா அதே ஃபேமிலியில் தான் வரும். கிட்டத்தட்ட லில்லியோட சிமிலாரிட்டியில் தான் வரும். அமாரிலிடேசியே அந்த மாதிரி ரிலேட்டட் ஃபேமிலியில வரும். அமாரிலிடேசியே ஃபேமிலியில வரும். கிட்டத்தட்ட லில்லி மாதிரி தான் இருக்கும். லில்லி ஃபேமிலியில தான் வரும் இதெல்லாம். பட் எக்ஸாக்டா என்ன என்ன தண்டர் லில்லியா என்னன்னு பேர் தெரியல எக்ஸாக்டா. சரிம்மா, இப்போ இது யூஸ் பண்ணா வந்துட்டு டபுளிங் ஆகுதுன்னு சொல்றோம். குரோமோசோம் டபுளிங் ஆகுதுன்னு சொல்றோம். எப்படி டபுளிங் ஆகுது குரோமோசோம்? இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணா இல்ல கெமிக்கல் யூஸ் பண்ணாலோ இல்ல வந்து ஹை டெம்பரேச்சர் பண்ணாலோ இல்ல வந்து ரேடியேஷன் யூஸ் பண்ணாலோ டபுளிங் ஆகுதுன்னு சொல்றோம். அந்த டபுளிங் எப்படி நடக்குது? என்ன ப்ராசஸ் எப்படி நடக்குது? எப்படி வந்து இது டபுளிங் ஆகுது? இங்க இருந்து ஸ்பிண்டில் ஃபைபர்னு ஒன்னு ஃபார்ம் ஆகுது இல்ல? இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து ஃபார்ம் பண்ண விடாது. இட் அரெஸ்ட் த ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் அரெஸ்ட் த ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்மேஷன். சோ இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்ம் ஆகல அப்படின்னா என்ன ஆகுது? ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்ம் ஆகல என்ன ஆகுது? 22 இருந்த குரோமோசோம் நம்பர் 44 ஆயிடுது. புரியுதுங்களா? 22 இருந்த குரோமோசோம் நம்பர் 44 ஆயிடுது. அப்படியே டபுள் ஆயிடுது. குரோமோசோம் அப்படியே டபுள் ஆயிடுது. 2n = 22 இருந்த குரோமோசோம் நம்பர் 2n = 44 மாறிடுச்சு. போலாங்களா அடுத்தது? அடுத்த ஸ்லைடோட முடிச்சுக்கலாம். அடுத்த ஸ்லைடு லாஸ்ட் ஸ்லைடா இருக்கும். அவ்வளவுதான். கெமிக்கல்ஸ், இந்த கெமிக்கல்ஸோட முடிச்சுக்கலாம்.
கியூரியாசிட்டியில வந்து ஒரு கொஸ்டின் கேட்கறேன். இந்த கொஸ்டின் நான் உங்ககிட்ட இருந்து யாருன்னா ஆர்வத்துல எது கேட்கலான்னு கேட்டிருப்பீங்கன்னு நினைச்சேன். இப்போ கொல்சின்றது வந்து இந்த பிளான்ட்ல இருக்கும்ல, இந்த பிளான்ட்ல வந்து கொல்சின் இருக்கும்ல, அப்ப இந்த பிளான்ட்டோட குரோமோசோம் நம்ம டபுள் ஆயிட்டே போகாதா சார் அப்படின்னு ஒரு கேள்வி நான் எதிர்பார்த்தேன். கொல்சின் ஒரு காம்பவுண்ட் வந்து இந்த பிளான்ட்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. சோ அப்ப அதோட குரோமோசோம் நம்பர் அப்படியே டபுள் ஆயிட்டே போகாதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எப்பயுமே இதை பத்தி நடத்தினாலே கேட்பாங்க ஆர்வத்துல. அதுக்கு என்ன ரீசன்றதை நீங்களே பார்த்து சொல்லுங்க, ஏன் அப்படி நடக்கல அப்படின்ட்டு. இப்போ இந்த பிளான்டோட குரோமோசோம் 20 இருந்துச்சுன்னா அது 40, அடுத்து 80, அது மாதிரி டபுள் ஆயிட்டே போகாதா சார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அது ஏன் பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. போலாங்களா அடுத்த ஸ்லைடு? நோட் பண்ணிட்டீங்களா? இதை லாஸ்ட் ஸ்லைடு, இதோட முடிச்சுக்கலாம். வேற என்னென்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அசினாப்தின், நைட்ரஸ் ஆக்சைடு, இது ரெண்டும் ஆல்ரெடி சொல்லிட்டேன். மற்றதெல்லாம் வந்து மைனர் யூஸ் தான். மெர்குரி குளோரைட்லாம் வந்துட்டு லேப்ல மெர்குரி குளோரைடு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி? லேப்ல மெர்குரி குளோரைடு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஒன்னு 70% எத்தனால் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா மெர்குரி குளோரைடு யூஸ் பண்ணலாம். எதுக்காக அப்போ? ஸ்டெரிலைசேஷனுக்காக லேப்ல யூஸ் பண்ணுவாங்க. பட் இங்க வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணலாம்? பாலிப்ளாய்டு இண்டக்ஷனுக்காக. குளோரோஹைட்ரேட், 8 ஹைட்ராக்சி குயினோலின், ஏதாவது 2-3 கெமிக்கல் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. போயிட்டு ஏதாவது ஒரு கெமிக்கல் வாங்கி ட்ரை பண்ணுங்க, பாலிப்ளாய்டு எப்படி இன்டியூஸ் பண்றதுன்றத. அட்லீஸ்ட் பயோடெக்னாலஜிஸ்ட் இருப்பாங்க, அவங்கனாவது ட்ரை பண்ணலாம். அதை பயோடெக்னாலஜிஸ்ட் யாரா இருந்தீங்கன்னா, டிஷ்யூ கல்ச்சர்ல எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்க? டிஷ்யூ கல்ச்சர்ல அட்லீஸ்ட் டிஷ்யூ கல்ச்சர்னா லேப்னா இருக்குது இல்ல? டிஷ்யூ கல்ச்சர் லேப் இருக்குல்ல எல்லா காலேஜ்லயும். டிஷ்யூஸ்ல இருந்து ஏதோ ஒரு டிஷ்யூஸ், லீஃப் டிஷ்யூஸோ இல்ல வேற ஒரு டிஷ்யூஸோ வந்து கல்ச்சர் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ற அந்த அதுல இருந்து ப்ரொடியூஸ் பண்ற அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? டிஷ்யூஸ். அதாவது வந்து செல்ஸ்ல இருந்து ஒரு கம்ப்ளீட் பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்றோம்ல. டோட்டிபோட்டன்சி, ஓகே. எபிலிட்டி ஆஃப் செல் டு ப்ரொடியூஸ் ஹோல் பிளான்ட். ஓகே ஓகே. இந்த லீஃப் செல்ஸ், லீஃப் டிஷ்யூஸ் எடுத்து ஒரு கேலஸ் இண்டக்ஷன் மீடியம், டிஎம்னா கேலஸ் இண்டக்ஷன் மீடியம், அந்த மீடியத்துல வைக்கிறோம். வச்சோம்னா என்ன ஆகும்? அதுல வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்? கேலஸ் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். கேலஸ் இண்டக்ஷன் மீடியத்துல வச்சா கேலஸ் தான் ஃபார்ம் ஆகும், வேற என்ன ஃபார்ம் ஆகும்? அதுல வந்து மறுபடியும் கெமிக்கல் அப்ளை பண்றோம். என்ன கெமிக்கல் அப்ளை பண்றோம்? இங்க லிஸ்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் பார்த்தோம்ல, லிஸ்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ். கொல்சிசினோ இல்ல 2 ஹைட்ராக்சி குயினைலினோ எது அப்ளை பண்ணுமோ அப்ளை பண்றோம் இந்த கேலஸ் மேல. அப்ளை பண்ணிட்டு இந்த கேலஸ்ல இருந்து இப்ப ஹோல் பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம்? இந்த கேலஸ் இப்ப கிடைச்சிருச்சு, இதுல இருந்து ஹோல் பிளான்ட் வருமா? வரும்ல. அந்த அதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹோல் பிளான்ட் எப்படி இருக்கும்? ஒண்ணும் இல்ல, இந்த கேலஸ் கொண்டு போய் ஒரு ரூட்டிங் மீடியா, இங்க இருக்கு பாருங்க ரூட்டிங் மீடியா, அந்த மீடியத்துல, அந்த ஸ்பெசிபிக் மீடியத்துல வச்சோம் அப்படின்னா ஹோல் பிளான்ட் வந்துரும். அப்படி ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ஹோல் பிளான்ட் வந்து எப்படி இருக்கும்? ஒரு பாலிப்ளாய்டா இருக்கும் அப்படின்றாங்க. அது இப்படி ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு பிளான்ட் வந்துட்டு ஒரு பாலிப்ளாய்டியா இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இதான் திசு கல்ச்சர் டெக்னிக் யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ற மெத்தட். இது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆக்சுவலா இது பயோடெக்னாலஜிஸ்ட் தான் தெரியும் இதுல எவ்வளவு கண்டாமினேஷன் வரும்ட்டு. பயோடெக்னாலஜிஸ்ட கேட்டீங்கன்னா தான் தெரியும், இங்க கேலஸ் வராது, ஃபங்கஸ் தான் வரும். ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய ஒர்க் பண்றாங்க, நிறைய இந்த மாதிரி ஒர்க் பண்றாங்க. கேலஸ் ஃபார்மேஷன்லாம் எதுவுமே வராது, ஃபங்கஸ் மட்டும் தான் நல்லா வரும். எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆன்லைன்ல எவ்வளவு சொல்லுமா?
பாலிப்ளைடே ஏன் மாத்துறோம் சார்? ஏன் சார் கஷ்டப்பட்டு ஒரு டிப்ளாய்டியா இருக்கிறத ஏன் வந்து ஒரு பாலிப்ளைடியா மாத்துறோம் அப்படின்ற கேள்வி கேட்கிறாரு. நம்பர் ஒன் வந்து சீட்லெஸ்னஸ். நம்பர் ஒன் அட்வான்டேஜ் வந்து சீட்லெஸ்னஸ். சீட் இல்லாம கிடைக்கும். எப்பப்போ சீட் இல்லாம கிடைக்கும்? ட்ரிப்ளாய்டு கண்டிஷன்ல சீட் இல்லாம கிடைக்கும். சரி, அப்ப சீட் இல்லாம கிடைச்சதுன்னா என்ன அட்வான்டேஜ்? வாட்டர்மெலன் நல்லா சாப்பிடலாம்ல. வாட்டர்மெலன் சாப்பிடும்போது நடுவுல சீட்ஸ் வந்துச்சுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சோ அது இல்லாம சாப்பிடுறதுக்காக பண்ணது ஒரு பாசிபிலிட்டி. புரியுதுங்களா? இன்னொரு பாசிபிலிட்டி வந்துட்டு விகரஸ். மோர் விகர். பாலிப்ளைட் வந்து ரொம்ப விகரஸா இருக்கும். ஒரு ஃபாடர் கிராப்லாம் வந்துட்டு ஃபாடர் கிராப்னு சொல்லுவோம்ல. ஃபாடர் கிராப்னா என்ன? தீவன பயிர்னு சொல்லுவோம்ல. அதெல்லாம் வந்து ஒரு பாலிப்ளைட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய growth இருக்கும், நிறைய லீஃப் growth இருக்கும், ரொம்ப விகரஸா இருக்கும், நிறைய லீஃப் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அப்போ அது அட்வான்டேஜ் தானே. புரியுதுங்களா? மோர் விகரஸ். ஸோ இந்த ரீசனுக்காக தான் வந்து பாலிப்ளைட் நம்ம இன்டியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஃப்ரூட் சைஸ், ஃப்ளவர் சைஸ் எல்லாமே வந்து அதிகமாகும். ஃப்ரூட் கிராப்னா ஃப்ரூட் சைஸ் வந்து பெருசாகும், இல்ல ஃப்ளவர் கிராப்னா ஃப்ளவர் சைஸ் வந்து பெருசாகும். வெரைட்டி டெவலப் பண்ணலாம், இல்ல ஒரு புது ஸ்பீசிஸே டெவலப் பண்ணலாம், ஒரு புது ஸ்பீசிஸே உருவாக்கலாம். கிரிட்டிகல்னு சொல்லிட்டு ஒரு கிராப்பே உருவாக்குனாங்க. புரிஞ்சுதா மணிகண்டன்? நிறைய ட்ரை பண்ணாங்க பாலிப்ளைடை வச்சு. ஒரே ஒரு ட்ரை மட்டும் சொல்றேன். என்ன பண்ணாங்க, அந்த அந்த ட்ரை என்னன்றத சொல்லி அதோட முடிச்சுக்கலாம். ஒரு ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணாரு, ரேடிஸ் தெரியும்ல, ரேடிஸ் வந்து எங்க ஃபார்ம் ஆகும்? பிலோ த கிரவுண்ட், அண்டர் த கிரவுண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ரேடிஸ் வந்துட்டு ரெஃபனஸ் அட்டைவஸ் சொல்லுவாங்க. அது வந்து ரூட்ஸ், எடிபிள் பார்ட் வந்து ரூட்ஸ். கேபேஜ்ல வந்து என்ன பாசிபிள்? கேபேஜ்ல எடிபிள் பார்ட் அபவ் த கிரவுண்ட், நிலத்துக்கு மேல இருக்கக்கூடிய லீவ்ஸ் வந்துட்டு எடிபிள் பார்ட் கேபேஜ்ல. சோ அவர் என்ன பண்ணாரு, இதை ரெண்டையும் கிராஸ் பண்ணி ஒரு பாலிப்ளாய்டு ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அவர் என்ன யோசிச்சாரு? ரேடிஷ்ன்றது வந்து நம்ம பிலோ த ரூட் வேணும், கேபேஜ்ல வந்துட்டு லீவ்ஸ் மேல இருக்கக்கூடிய லீவ்ஸ் வேணும். ரெண்டையும் கிராஸ் பண்ணி ஒரு பாலிப்ளாய்டு ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பாலிப்ளாய்ட்ல நம்ம ரூட்ஸும் கிடைக்கும், ரெஃபனஸ் அட்டைவஸோட ரூட்ஸும் நம்ம இது பண்ணிக்கலாம், கேபேஜோட லீவ்ஸையும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ரூட் லீஃப் ரெண்டையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரூட்டை வந்து ரேடிஷோட ரூட்டை யூஸ் பண்ணிக்கலாம், லீஃபை வந்து கேபேஜோட லீஃபை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ட்ரை பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணாங்க, நிறைய பேர் நிறைய ட்ரை பண்ணாங்க. நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கணும்ல. அவர் என்ன நினைச்சாரு, இது என்னது, ரேடிஷ். கேபேஜ்ல வந்துட்டு லீஃப், இந்த ரெண்டு ட்ரைட்டையும் கம்பைன் பண்ணணும்னு நினைச்சாரு அவரு. பட் ஆக்சுவலா அவர் கிடைச்சது வந்துட்டு இதோட லீஃபும் கேபேஜோட ரூட்டும் கிடைச்சிருச்சு. இதோட லீஃப், அதாவது ரேடிஷோட லீஃபும் கேபேஜோட ரூட்டும் கிடைச்சிருச்சு. பட் ஆனா சிரிக்க கூடாது, அது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பண்ண முடியல அப்படின்னாலுமே ஒரு ட்ரை, நல்ல ட்ரை. நிறைய பேர் நிறைய ட்ரை பண்ணிருப்பாங்க, அதுல இது ஒரு ட்ரை. ஃபெயிலியர் தான். பொட்டேட்டோ டொமேட்டோ அதுவும் அதே மாதிரி தான். பொட்டேட்டோ டொமேட்டோவும் அதே மாதிரி தான். பொமேட்டோ அதுல ஒரே ஒரு சக்சஸ்ஃபுல் எக்ஸாம்பிள் வந்து ட்ரிட்டிகல் தான். பாலிப்ளைட்ல சக்சஸ்ஃபுல் எக்ஸாம்பிள் கிராஸ் பண்ணி ஒரு புது ஸ்பீசிஸ் உருவாக்குற எக்ஸாம்பிள், சக்சஸ்ஃபுல் எக்ஸாம்பிள்னா ட்ரிட்டிகல் தான். ஓகேமா, இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்காமா? ஆன்லைன் பேட்ச், ஆஃப்லைன் பேட்ச்? ஆன்லைன் பேட்ச் ஏதாவது நடத்தல, ஏதாவது டவுட் இருக்காமா? மோனோப்ளைடில எக்ஸோட வேல்யூ தான்மா. மோனோப்ளைடின்றது வந்து எக்ஸோட வேல்யூ தான் n, 2nன்றது 2n equal to x னே சொல்லிடலாம். ஓகே.